அன்பு வணக்கங்கள். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நாடு ஒரு மதசார்பற்ற நாடு. ஆனால் எவ்வளவு நாட்கள் இப்படி நீடிக்குமோ என்று என்ன தோன்றுகிறது என்று அச்சத்தோடும் விரக்தியோடும் ஒரு கூற்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கூற்று சொல்லப்பட்டிருப்பது இந்திய உச்ச நீதிமன்றத்தான். எந்த கான்டெக்ட், எந்த கோணத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு வழக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டங்கள், பொது சட்டங்கள், சிவில் சட்டங்கள், கிரிமினல் சட்டங்கள் என்று இருக்கின்றன. கிரிமினல் சட்டங்கள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவானவை. ஆனால் சிவில் சட்டங்கள், அதாவது விவாகரத்து, திருமணம், சொத்துரிமை ஆகிய அம்சங்களை நிர்ணயிக்கக்கூடிய தனிச்சட்டங்கள் ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனியே இருக்கின்றன. இது இந்திய அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் தனிச்சட்டம் சார்ந்த ஒரு வழக்கானது உச்ச நீதிமன்றத்தில் வரும்பொழுது உச்ச நீதிமன்றம் இவ்வாறு இந்த கருத்தை சொல்லியிருக்கிறது. அதாவது கிறிஸ்துவ மதத்தை பொறுத்த வரைக்கும் தனிச்சட்டங்கள் இருக்கின்றன. அதுதான் திருமணம் உள்ளிட்ட விஷயங்களை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்பதை உச்ச நீதிமன்றங்கள் ஏற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையில இவ்வாறு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இது போன்ற தனிச்சட்டம் சார்ந்த ஒரு குழப்பங்கள் இருக்க பொது சிவில் சட்டம் தான் இதற்கான தீர்வா, அல்ல இது குழப்பங்களை மேலும் அதிகரிக்கத்தான் செய்யுமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் முன்னாள் நீதியரசர் ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். டாக்டர் தஞ்சை டாமினிக் அவர்கள், இவர் கிறிஸ்துவ பத்திரிகையாளர், அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த பேராசிரியர், சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். உச்ச நீதிமன்றத்துடைய இந்த ஒரு கூற்றும், இதற்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. அதாவது இன்னைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்த நாட்டில் இல்லை. ஆனாலும் கூட தனிச்சட்டங்கள்ல உச்ச நீதிமன்றங்கள் நினைத்தால் வரக்கூடும், வர முடியும் அப்படிங்கறத நீதிமன்றம் ஒரு முறை தெளிவுபடுத்தியிருக்கிறது. இந்த ஒரு வழக்கு பற்றியும் உச்ச நீதிமன்றத்துடைய இந்த கூற்று பற்றியும் உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்களை நான் கேட்க விரும்புறேன். அடிப்படையில் நான் ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புறேன். கிறிஸ்தவர்கள் அல்லது இந்திய கிறிஸ்தவம் எப்பொழுதும் சிவில் சட்டத்தை தலைமேற்கொண்டு வணங்கி இருக்கிறது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்திய சட்டம் ஒரு பெண்ணுக்கு 14, ஒரு 16, ஆணுக்கு 18 என்றிருந்தால், இந்திய கிறிஸ்தவ சட்டம், அது திருச்சபை சட்டம் என்பது ஒரு பெண்ணுக்கு 16 வயது முடிந்தால் போதும், ஆணுக்கு 18 வயது முடிந்திருக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் இந்திய கிறிஸ்தவர்கள் இந்திய சட்டம் சொல்லுகின்ற 18 வயது முடிந்து பெண்ணும் 21 வயது முடிந்த ஆணும் தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை அப்படியே கடைபிடிக்கிறோம். இன்னொன்று, இஸ்லாமியர்களுடைய திருமணத்தை ஏற்றுக்கொள்கிற சிவில் சட்டம் கிறிஸ்தவர்களுடைய திருமண அமைப்பிலே மாறுபட்ட கோட்பாடுகளை கொண்டிருக்கிறது. எப்படி என்றால், கோயிலில் திருமணம் நடந்தாலும் 3 மாதத்திற்குள் அந்த திருமண ரிஜிஸ்டர் ஆபீஸிலே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இன்றும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் மாற்று கருத்தல்ல. நான் சொல்ல வருவது என்ன என்றால், இப்படி சிவில் சட்டங்களை நாங்கள் மீறுகிறவர்கள் அல்ல, எங்கும் மீறி எங்களுக்கு எதிராக எதுவும் வந்ததில்லை. நாங்கள் சமூகத்திற்கு எதிராகவும் செல்லுகிறவர்கள். அப்சல்யூட்லி ஏத்துக்கிறேன். அதாவது சிவில் சட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் அப்படிங்கிறீங்க. திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சிவில் சட்டத்தை இந்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட சட்டங்களை ஏத்துக்கிறீங்க. ஆனா திருமண முறிவு அப்படின்னு வரும்பொழுது இல்லை எங்களுடைய கேனன் சட்டத்தை தான் நீங்க ஏத்துக்கணும், திருச்சபை சட்டங்களை தான் ஏத்துக்கணும், சிவில் சட்டங்களும் இதுவும் பொருந்தாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தையே முன்வைக்கிறீங்க. சோ செலக்டிவா ஏத்துப்போம் அப்படிங்கறது அர்த்தமா? இல்ல. அடிப்படையில் நல்லா தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கு இந்த நாட்டினுடைய சிவில் சட்டம் ஒன்று இருந்தால் அதை மதிக்கிறோம் என்று சொல்வது வேறு. எங்களுக்கு தனிச்சட்டம். நாங்கள் கிறிஸ்தவர்கள். இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு. கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு கோட்பாடு இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு அடையாளம், கிறிஸ்தவ அடையாளம் இருக்கிறது. அது ஒவ்வொருவருடைய அடையாளத்தையும் மதித்து இந்தியர்களாக ஒன்றுபட்டிருந்தாலும் அவரவருடைய தனி அடையாளங்கள், அதை மதிக்க வேண்டும் என்பதுதான் மதச்சார்பற்ற ஒரு நாட்டினுடைய அமைப்பு. அந்த விதத்துல இஸ்லாம்ல அவர்களுடைய சட்டப்படி 3 முறை தலாக் என்று சொன்னால் அந்த திருமணம் முறிவுபடுகிறது என்று ஏற்றுக்கொள்கிற சிவில் சட்டம், எங்களுடைய திருமணப்படி எங்களுடைய கோர்ட் இப்பொழுது ஒரு மறைமாவட்ட அளவில் ஒரு கோர்ட் இருக்கிறது, ரீஜனல் அளவில் ஒரு கோர்ட் இருக்கிறது, அதற்கு மேல் வத்திக்கானில் ஒரு கோர்ட் இருக்கிறது. இங்கு இந்த இன்னொரு கருத்து, மையமான கருத்து, திருச்சபையிலே அல்லது கிறிஸ்தவத்திலே
டைவோர்ஸ் என்பதே கிடையாது. ரைட், அந்த விஷயத்துக்குள்ள போவோம். எங்களுடைய தனிச்சட்டங்களை ஏன் ஏற்க மறுக்கிறது இந்திய அமைப்பு? நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு சொல்லிடுறேன். நாங்க வந்து இந்த ஜட்ஜ் ஜஸ்டிஸ் விக்ரமசித் சென் சொன்னது கருத்தை நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த கேஸ நீங்க எந்த பின்னணியில பாக்கணும்னா, ஒரு ஃபாதர் கேனல் லாயர் கிளாரன்ஸ் வயசு கொண்டு போனது வந்து இப்படி திருச்சபை கோர்ட்ல மனமுறிவு பெற்று சிவில் கோர்ட்லயும் பெறாங்க. ஆனால் கிரிமினல் அவங்களுக்கு வரும்போது அவங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாதனால, எங்க கோர்ட்ல இருக்கிறத நீங்க ஏத்துக்குங்க, இஸ்லாமிய இன்னொரு மதத்தை ஏத்துக்கிறீங்க, கிறிஸ்தவர்களை மட்டும் ஏன் வேறுபடுத்துறீங்க அப்படிங்கறதான். நான் அதைத்தான் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள்ட்ட எடுத்து போறேன். இன்னைக்கு நம்ம நாட்டுல பொது சிவில் சட்டம் கிடையாது. அது வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறது தனி விவாதம். அந்த விவாதத்தையும் இந்த ஒரு வழக்கானது எழுப்பி இருக்கிறது. ஆனா அவங்களுடைய கூற்று என்ன அப்படின்னா, இன்னைக்கு இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் தனிச்சட்டத்தை இந்திய நீதிமன்றங்களும் இந்திய அமைப்பும் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் கிறிஸ்துவர்கள் அப்படி வரும்போது எங்களுக்கு ஒரு திருச்சபை சட்டம் இருக்கிறது, கேனன் சட்டம் இருக்கிறது. அதை ஏன் அங்கீகரிக்க மறுக்கிறது இந்திய அமைப்புகள், இந்திய உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது நியாயமான கேள்வியா, நீங்களும் ஆமோதிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம்? 100 விழுக்காடு நான் அதை ஆமோதிக்கின்றேன். ஏனென்றால் முதலாவதாக நமது நாட்டினுடைய மதசார்பின்மை என்ன என்ற அடிப்படைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். மேற்கத்திய விதிமுறையின்படி அல்லது மேற்கத்திய சித்தாந்தத்தின்படி, மேற்கத்திய பார்வையில செக்யூலரிசம் மதசார்பின்மை என்பது முற்றிலுமாக மதத்தை துறந்து வாழ்வது. ஆனால் என்னை பொறுத்தவரை விடுதலை போராட்டத்திற்காக போராடிய நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கிய சிற்பிகள் இந்தியாவை ஒரு மதசார்பற்ற நாடாக வேண்டும் என்று விரும்பிய நேரத்தில் அவர்கள் செக்யூலரிசம் என்று புரிந்து கொண்டது என்னவென்றால், இந்த நாட்டிலே வாழக்கூடிய குடிமக்கள் பல்வேறு மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள், அந்த மத நம்பிக்கைகள், அந்த கோட்பாடுகள், அந்த நடைமுறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும். அரசாங்கத்தை பொறுத்தவரை அது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் சார்ந்து இருக்காது என்பதுதான் அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கிய சிற்பிகளினுடைய எண்ணமாக இருந்தது. அதை தான் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மிக தெளிவாக அரசியல் சாசன சட்டத்தில் அந்த திருத்தத்தை கொண்டு வந்து இந்தியா வந்து ஒரு சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்பதை பதிவு செய்தார்கள். எனவே இந்த அடிப்படையில தான் இந்திரா காந்தி அம்மையார் அதை கொண்டு வருவதற்கு முன்பே அரசியல் சாசன சட்டத்தினுடைய 25வது பிரிவு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் தான் விரும்பிய மதத்தை பின்பற்றவும், அதை பிரச்சாரம் செய்யவும், அதை வந்து நடைமுறைப்படுத்தவும் முழுமையான உரிமையை கொடுத்திருக்கின்ற ஃப்ரீடம் டு ப்ரீச், பிராக்டிஸ் அண்ட் ப்ரொஃபஸ் ரிலிஜன். இப்போ கிறிஸ்தவ மக்கள், அந்த சிறுபான்மை மக்கள், அந்த கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்களுக்குள்ள திருமணம் தொடர்பான விஷயங்களில் அவர்களுடைய சட்டங்களை பின்பற்றுவதற்கு அரசியல் சாசன சட்டம் உரிமை அளித்திருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு அந்த உரிமை அளிக்கப்பட்டிருக்கின்றது, இந்துக்களுக்கு அந்த உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய மதம் சார்ந்த விஷயங்களை நிச்சயமாக அளித்திருக்கின்றது. ஆனால் உச்சநீதிமன்றம் நேற்று 2 வழக்குகள், நீங்கள் முன்னுரையில குறிப்பிட்டது அந்த கிறிஸ்தவர்கள் தொடர்பான வழக்கை மட்டுமே சொன்னீர்கள். இன்னொரு வழக்குல ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு முஸ்லிம் அரசு ஊழியர் 2வதாக திருமணம் முடித்து விட்டார், எனவே அவரை அரசு வேலையிலிருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை வரும்போதுதான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கின்றது என்றால், மத நம்பிக்கையை கொள்வதற்கு தான் அரசியல் சாசன சட்டம் உரிமை அளித்திருக்கின்றதை தவிர இந்த திருமணம் போன்ற விஷயங்களை பின்பற்றுவதற்கு அல்ல என்று வினோதமாக அந்த 2 நீதிபதிகள் கொண்ட அந்த பெஞ்ச் தீர்ப்பளித்திருக்கின்றது. இது அரசியல் சாசன சட்டத்தினுடைய 25வது பிரிவுக்கு எதிரானது. உங்களுக்கே தெரியும், அரசு ஊழியருக்கு அப்படின்னு தனி விதிகள் இருக்கிறது. எத்தனை குழந்தைகள் அரசு ஊழியர்கள் பெற்றுக்க முடியும் அப்படிங்கறது வரைக்கும் சிவில் சர்வெண்ட்டுக்கான ரூல்ஸ் அப்படிங்கிறது தனி இல்லையா? அதை பின்பற்ற வேண்டிய ஒரு கடமை சிவில் சர்வெண்ட்ஸ்க்கு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் ஹரி அவர்களே, நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். இந்த நாட்டில அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உறுதிமுறை எடுத்துக்கொண்டு எத்துணை முதலமைச்சர்கள் 2 மனைவிகளை கொண்டவர்கள் இருந்திருக்கின்றார்கள். மீண்டும் நான் சொல்கின்றேன், எத்தனை மத்திய அமைச்சர்கள் இப்போது இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய கேபினெட்லேயே 2 இல்ல சரின்னு சொல்ல போறதில்ல. நான் என்ன சொல்ல வர்றேன்,
அரசு ஊழியர்களுக்கு ஒரு விதி என்றால் அப்போ மக்களுடைய பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கும் அதே விதிமுறை தானே? ஏன் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் 2 மனைவி உள்ளவர் கேபினெட்ல இருக்கின்றார்? அதே போல பாஜகவின் சார்பாக நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹேமா மாலினி அவர்கள் 2வது திருமணமாக தான், அதாவது தர்மேந்திராவை இஸ்லாத்துக்கு மதம் மாறி திருமணத்திற்காக மதம் மாறி அதற்கு பிறகு இந்துவாக மாறினார். இதெல்லாம் இந்த கேள்விகள் எல்லாம் வெளியிடுகிறது. எனவே அரசியல் சாஸ்திர சட்டத்தினுடைய ஒரு நிமிடம் அரசியல் சாஸ்திர சட்டத்தினுடைய 25வது பிரிவின்படி பிராக்டிஸ் என்றால் தொழுவதற்காக, சர்ச்சில் ஜபம் செய்வதற்காக, கோயிலிலே பூஜை செய்வதற்காக வேண்டி மட்டுமல்ல, அந்த மதம் எந்த வழியில தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றதோ அதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுதி தந்திருக்கின்றது, அனுமதி அளித்திருக்கின்றது என்பதுதான் என்னுடைய வாதம். ரைட். ஆக தனிச்சட்டங்களை கடைபிடிக்கிறதுக்கு மதங்களுக்கு உரிமை இருக்கிறது, அதை நீதிமன்றங்கள் ஏற்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய பார்வையை வைத்திருக்கிறீங்க. ஆனா இதற்கான ஒரு தீர்வாக அரசியலமைப்பு சட்டம் கூட ஆர்டிகல் 44 பொது சிவில் சட்டத்தை சொல்கிறது, உச்ச நீதிமன்றமும் கூட அதைத்தான் சொல்கிறதுங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இங்க குழப்பம் இருக்கிறது என்றால் இந்த குழப்பங்களுக்கு தீர்வு பொது சிவில் சட்டமா? திருமண முறிவு உள்ளிட்ட விவகாரங்களில் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு அனுமதிக்கப்படுவது போல இந்த ஒரு கேனன் லா என்று சொல்லக்கூடிய திருச்சபை சட்டமானது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கிறிஸ்துவ அமைப்புகள் வைக்க உச்சநீதிமன்றம் சில பரபரப்பான கருத்துக்களை சொல்லியிருக்கிறது. பொது சிவில் சட்டம் குறித்த விவாதங்கள் எல்லாமும் எழுந்திருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் நம்முடைய இணைகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். முதற்கட்ட கருத்தை நான் திரு வள்ளிநாயகம் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இந்த ஒரு வழக்கு, இந்த ஒரு கோரிக்கையும் எப்படி பார்க்கிறீங்க? முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த வழக்கு பிரிலிமினரி செய்கிறது, நோட்டீஸ் ஆர்டர். அப்போ ஜட்ஜஸ் எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன்ஸ், அந்த ஒப்பீனியன் சரியா தவறா அப்படின்னு நாம ஒரு முடிவுக்கு வர முடியாது. சொல்லுங்க, நாளைக்கு மாறலாம், மாறாம இருக்கலாம், பரவாயில்ல. நவ் வி ஆர் டேக்கன் டிஸ்கஷன். இந்த நீங்க சொன்ன மாதிரி நீதியரசு வர்றதுக்கு முதல்ல 2 பேருடைய வாதத்தை கேட்டீங்க. முதல்ல ஒருத்தர் புரிஞ்சுக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்திய நாட்டிலே இந்த மண்ணில் இருக்கிற ஒவ்வொருவனும் இந்தியன் ஒன்று, இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு தான் வாழ்கிறார்கள். இந்த சட்டம் என்பது எல்லாருக்கும் பொது. இல்ல சில எக்ஸப்ஷன்ஸ் ஆர் கிவன் டு சர்டன் பர்சன்ஸ். எக்ஸப்ஷன் கேன் நெவர் பி மேட் எ ரூல். எக்ஸப்ஷன் உங்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை ரூலா எடுக்க முடியாது, ரூலா அப்படின்னு பல நீதிமன்றங்கள் உறுதிப்படுத்திருக்காங்க. இப்போ 2 கேள்வி. ஒரு கேள்வி கிறிஸ்தவனுடைய மேரேஜ் பொறுத்த மட்டும் we are governed by Indian Divorce Act. இந்த இந்தியன் டைவர்ஸ் ஆக்ட் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டதல்ல, அங்கிருந்து இன்று வரை இருக்கிறது. இந்த இந்தியன் டைவர்ஸ் ஒரு கொஸ்டின் என்ன வந்ததுன்னா, அது டைவர்ஸ் ப்ரொவிஷன் இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பழைய ஸ்பீக்கர் அந்த மேடம் பேர் வந்தாங்க, அவர் அந்த சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதுல டைவர்ஸ் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் ரீசன்ஸ் அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அதனால இந்தியன் டைவர்ஸ் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் கிறிஸ்டியன்ஸ் and law has been made to provide for divorce. There is one point of it. Secondly, so far as Muslims are concerned, they are governed by their own personal law that is admitted not today, even in the time of constitution and it continues. அதுதான் உங்களுடைய கேள்வி. அந்த பர்சனல் லா ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது எங்களுக்கே ஒரு பர்சனல் லா இருக்க கூடாது. அதான் சொல்ல வரேன் நான். அதாவது this is exception. The exceptions given to the Muslims, we'll go to the reason later. Similarly, the Christians also want an exception. Okay? Now, whether they are entitled to give an exception, the question is before the Supreme Court. இன்னொரு கேள்வி, நாளைக்கு சீக்கியர் எக்ஸப்ட் கேட்கலாம், ஜெயின்ஸ் எக்ஸப்ட் கேட்கலாம், பல கம்யூனிட்டி இப்படி கேட்கறதா என்ன நிலைமை? இன்னைக்கு நம்ம நாட்டுல ஒரு பொதுவான கிரிமினல் சட்டம் இருக்கிறது, யூனிஃபார்ம் சிவில் கோட். ஒன் மினிட் கிரிமினல் கோர்ட் கிரிமினல் லா எல்லாத்துக்கும் பொதுவானது. சிவில் லாவும் எல்லாத்துக்கும் பொதுவானதான். சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸோ, சிவில் கோடோ, நீதிமன்றத்துக்கு உரிமை சட்டமோ அல்லது டிரான்ஸ்பர் ப்ராப்பர்ட்டி ஆக்டோ எல்லாமே எல்லாத்துக்கும் சமம். அது கிறிஸ்டியனாலும் சரிதான், இந்துனாலும் சரிதான். எங்கு வேறுபடுகிறது என்றால் மனம், திருமணம் என்ற இடத்துல வேறுபடுகிறது. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இது ஓரளவுக்கு தீர்வு பண்ணதுக்காக ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் வரும்போது நீ எந்த மாதிரி சேர்ந்தாலும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இது ரெண்டாவது என்னன்னா, அவங்க தலாக்னு சொல்றாங்களே, அது மாதிரி நாங்க ஒரு கேனன் லா வச்சிருக்கிறோம்.
எங்கள் சர்ச்சில் நாங்க கொடுத்தா ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொன்னா, ஒன்று இந்த எண்ணம் இப்படிதான் வந்திருக்கு இவங்களுக்கு. ஓகே, அதை பத்தி போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து ஏதாவது உச்ச நீதிமன்றத்தின் கவனத்துக்கு ஏதாவது ஒன்று தேசத்துக்கு பிரிக்கணும். அடிப்படையாக ஒரு சட்டமன்றம் ஏற்படுத்தப்பட்டால் ஒரு வழக்கமா வந்தால் அந்த வழக்கத்தை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது சட்டமாக மாற்றப்பட வேண்டும். இந்த முஸ்லீமை பொறுத்த மட்டும் யூனிஃபார்ம் சிவில் கோட் வேணும்னு சொல்லிட்டு அங்க அந்த ஷபீனா கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் டைவர்ஸ் கொடுத்தோம்னா மகர் கொடுக்கறதா மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதா கேள்வி வந்தது. அப்போ என்ன சொன்னாங்க, சஜஸ்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட். அதுபோல இவங்களை வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒன்லி ஃபார் இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி அப்படிங்கிற இல்லாம எல்லாத்துக்கும் சப்ளை ஆகுது கொண்டு வந்தாங்க. அது பெண்டிங் வந்து இஷ்யூ நாட் டிசால்வ். ஸோ ஃபார் த கிறிஸ்டியன்ஸ் ஆர் கன்சர்ன், இவங்க என்ன பண்றாங்கன்னா, when there is a provision for Indian Divorce Act for divorce also, why you have separate law? Why do you want a separate law? Because இவங்க என்ன பண்றாங்கன்னா, they have got a canon law. ஒரு சர்ச்சில் போய் 2 பேர் முஸ்லீம் மாதிரி எழுதி கொடுக்குறாங்க, அவங்க டிசைட் பண்ணி எஸ் they are granting divorce. Similarly, for example, Hindus also there is a provision for customs divorce. எல்லாம் பண்றது இல்ல சார், இது முறையா நடக்குது, தெரியாம பேசக்கூடாது. சர்ச்சில் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான். ஒரு லா இருக்கும்போது அந்த ஒரு அமைப்பு வேணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நான் வானதி அவர்கள்ட்ட முதற்கட்ட பார்வை சார், உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அதாவது பாரதிய ஜனதா கட்சி தன்னோட அடிப்படையான விஷயங்கள்லயே 370 மாதிரி, அயோத்தி மாதிரி பொது சிவில் சட்டம் அப்படிங்கறத வலியுறுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. வேற எந்த அரசியல் கட்சிக்கும் அவங்களுக்கு வந்து இந்த அடிப்படையான விஷயத்துல ஒத்திசைவு இருக்குமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. இது வந்து இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற விஷயத்தை ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் குறிப்பாக இந்த 2 சிறுபான்மையருக்கு எதிராக வைக்கக்கூடிய வாதத்திற்காக அவர்களுடைய தனிப்பட்ட உரிமைகளை பறிப்பதற்காக பேசுகின்ற விஷயமாக நிறைய பேர் பாக்குறாங்க. அது உண்மை அல்ல. ஏனென்று கேட்டால் இந்துக்களுடைய சட்டத்திலேயே நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. நீங்க வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த பொது சிவில் சட்டத்துக்காக நேரு அவர்களோடு மிக கடுமையான முரண்பாட்டினை வைத்திருந்தார். நேரு அவர்கள் பொது சிவில் சட்டத்திற்கு ஆரம்ப கட்டத்தில் பேசினா கூட அதற்கு பின்னால அவர் வந்து கொண்டு வந்த ஹிந்துஸ்கான அந்த கோட்ஸ் எல்லாமே கோடிபிகேஷன் முடியும் போது மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள எழுது. நிச்சயமாக அப்ப வந்து விவாகரத்து அப்படிங்கிற வார்த்தையோட ஒரு சட்டம் வந்தால ஐயோ இந்து குடும்பங்கள்லாம் பிரிஞ்சறது பத்தி எல்லாம் நாடாளுமன்றம் பேசலாமா, கூடாது அப்படின்னு எதிர்க்கிறாங்க. அவ்வளவு எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கின்ற பொழுதும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில தான் டாக்டர் அம்பேத்கர் இதை கொண்டு வரணும். எப்படினாலும் ஒரு மக்களுக்கான அரசாங்கம், ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது இதை கட்டாயம் தன்னுடைய கொள்கையாக வைக்கப்பட்டு நாளடைவில் இது அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிதான் இதை கொண்டு வந்தது. ஆனா குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் அது என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, குறிப்பாக ஷாபான வழக்கு மாதிரியான நிறைய வழக்கு ஐயா சொன்னாங்க, ஜீவனாம்சம் கேட்டு குற்றவியல் சட்டத்துல கிரிமினல் சட்டத்துல வந்து அவங்க நிவாரணம் கேட்கறாங்க, எனக்கு வந்து கணவர் ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு. அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கொடுக்க முடியாது, ஏன்னா என்னோட தனிப்பட்ட இஸ்லாத்துடைய ஷரியத் சட்டத்தைப்படி உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு. இந்த மாதிரி பெண்களுக்கான பாதிப்புகள், இன்இக்வாலிட்டி, இந்த சமமின்மை அப்படிங்கறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் காலத்துக்கேற்ப நாம செய்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட கேட்டீங்கன்னு சொன்னா குழந்தைகளை வந்து ஸ்வீகாரம் எடுக்கிறதுல இருந்து சொத்துரிமை வரைக்கும், சொத்துரிமை 2005 வரைக்கும் ஒரு பரம்பரையான சொத்துல பெண்களுக்கு உரிமை கிடையாது. இன்று பெண்களுக்கான உரிமை வந்திருக்கு, சம உரிமை வந்திருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல நாம மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல எங்களுக்கு தனிப்பட்ட முறையில இது எங்களோட மதம் சார்ந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்றது, தங்களுடைய பர்சனல் லாஸ்க் அப்படின்னு கேட்கறது, இந்த மாதிரியான வேற்றுமையில ஒற்றுமையா இருக்கக்கூடிய நாட்டுல இது மிகப்பெரிய சிக்கல்களை உருவாக்கும். ஒரு யூனிபிகேஷன் இந்த ஒரு பிரச்சனைக்கு, ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ப்ரொஃபசர் ஜவஹிருல்லா அவர்கள் தான் நான் கேட்க இருக்கின்றேன். இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட பாரதிய ஜனதா மற்றும் சொல்ல நீங்களும் கூட நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஃபோர் ஃபாதர்ஸ் என்னெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் போது செக்யூலரிசத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்றீங்க. அதே கான்ஸ்டிடியூஷன் ஃபோர் ஃபாதர்ஸ் தான் உருவாக்கும் போது யூனிஃபார்ம் சிவில் கோட இந்திய அரசியலமைப்புடைய ஒரு வழிகாட்டு நெறியாக, ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸாக கொண்டு வராங்க. அதே தான் பாரதிய ஜனதால உச்ச நீதிமன்றமும் கூட மோர் தேன் ஒன் அகேஷன்ஸ் கேட்கிறது, ஏன் ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்கக்கூடாது அப்படின்னு. நிச்சயமாக ஒரு பல மதங்கள், பல சாதியினர்கள், மதங்களிலேயே பல உட்பிரிவினர், பல்வேறு கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை பல்வேறு கஸ்டம்ஸ், அதாவது நடைமுறைகள் கொண்ட ஒரு பன்முகத்தன்மை உள்ள இந்த நாட்டில
வேற்றுமையில் தான் ஒற்றுமை காண முடியுமே தவிர இந்த வேற்றுமையை மறந்து அந்த கலாச்சார மத ரீதியான பண்பாடுகளை எல்லாம் மறந்து நிச்சயமாக ஒரு ஒற்றுமையை கொண்டு வருவது என்பது பிராக்டிக்கலாக நடைமுறையில் சாத்தியம் இல்லை. அதனாலதான் 1954 ஒரு ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட், அதாவது சிறப்பு திருமண சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதோடு சேர்த்து இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925 இதை சார்ந்து ஒரு சட்டம் இருக்கின்றது. இது உண்மையிலேயே ஒரு பொது சிவில் சட்டம் தான். ஆனால் இது கட்டாய பொது சிவில் சட்டம் அல்ல, வாலண்டரி யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று சொல்லலாம். ஏனென்றால் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது ஒரு மதத்தை சார்ந்தவர் இன்னொரு மதத்தை சார்ந்தவரை திருமணம் முடிக்கிறதாக இருந்தாலும் அவர் எங்களுக்கு எங்களுடைய பர்சனல் லா தேவையில்லை, எங்களுடைய தனி மத ரீதியான சட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த 1954 ஏற்றப்பட்ட அந்த சிறப்பு திருமண சட்டத்தின்படி அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம். எனவே டைரக்டிவ் பிரின்சிபல் 44 சொல்லக்கூடியது ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு விட்டது என்பதுதான் என்னுடைய வாதம். அந்த அடிப்படையில் நீங்க நிச்சயமாக இந்தியா போன்ற பல்வேறு கலாச்சார பண்பாடுகளுடைய இந்த நாட்டில் ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோட் வேண்டும் என்றால் சிறுபான்மையினர்களை அச்சப்பட வைப்பதற்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட மதத்தினர்களை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பேச முடியுமே தவிர நிச்சயமாக பிராக்டிக்கலாக இது சாத்தியமில்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணங்கள் நடைபெறுகின்றது. இந்த சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த சுயமரியாதை திருமணங்கள்ல சாதாரணமாக வட இந்தியாவில் நடைபெறக்கூடிய இந்த திருமணங்கள்ல அந்த சதப்தி இருக்கு பாருங்க, அது தேவையில்லை. 7 நடை வர வேண்டும் என்பது தேவையில்லாத ஒரு சூழலாக இருக்கின்றது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் அல்லது இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த சுயமரியாதை திருமணத்தில் ஒன்று மாலை மாற்றிக் கொள்கிறார்கள் அல்லது மோதிரத்தை மாற்றிக் கொள்கிறார்கள் அல்லது எதையும் மாற்றிக்கொள்ளாமல் நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்கின்றோம் என்று உறுதிப்பத்திரம் எடுத்துக் கொள்கின்றார்கள். இப்போ நீங்க நான் கேட்கக்கூடிய கேள்வி, இப்படிப்பட்ட சுயமரியாதை திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு பொது சிவில் சட்டத்தை இங்க கொண்டு வர போறீங்க? நாட்டில் எல்லாருக்குமே பொதுவாக சட்டம் இருக்கணும்னா கிரிமினல் சட்டம் இருக்கிறது, அது எல்லாத்துக்கும் பொதுவான இல்ல. ஒரே ஒரு நிமிடம், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இல்ல நான் முடிச்சிடுறேன். அதாவது கிரிமினல் சட்டம் இந்தியர்கள் என்கின்ற அடிப்படையில் அதுல யாருக்கும் எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது, எந்த விதிவிலக்கும் கிடையாது. எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த சாதியினர்களா இருந்தாலும் சரி, அதே சட்டத்தை தான் பின்பற்றுறோம். சிவில் சட்டத்தில் மட்டும்தான் இந்த நாடு ஒரு செக்யூலர் ஸ்டேட் என்று சொல்லும்போது பல்வேறு மதங்களை மதிக்கக்கூடிய ஒரு நாடு என்ற அடிப்படையில தான் இந்த எக்ஸம்ஷன் அழகாக நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு விதிவிலக்கு வெறுமனே திருமணம், விவாகரத்து, பாக பிரிவினை இந்த விஷயங்களில் மட்டும்தான் இருக்கின்றது. நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். இன்னைக்கு இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கு, பிரிக்கப்படாத இந்து கூட்டு குடும்பத்திற்கு வருமான வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த முதல்ல யூனிஃபார்ம் சிவில் கோடை அமல்படுத்துவதற்கு முன்னால பிரிக்கப்படாத ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கக்கூடிய கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு, பௌத்த குடும்பங்களுக்கு, ஜெயின மதத்தை சேர்ந்த குடும்பங்களுக்கு, முஸ்லீம் குடும்பங்களுக்கும் இந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கு கொடுக்கக்கூடிய அந்த டாக்ஸ் எக்ஸம்ஷனை கொடுப்பதற்கு பாஜக அரசு தயாராக இருக்கின்றதா என்று கேட்க விரும்புகிறேன். பொதுவான சிவில் சட்டம் அப்படின்னு வரும்போது பல்வேறு விதமான ரிஃபார்ம்ஸ் வரும். நீங்க சொல்ற மாதிரி சகோதரர் இதுக்கு பாஜக தயாரான நிச்சயமா பொது சிவில் சட்டம் அப்படின்னு ஒண்ணு வைக்கும் போது அது இந்துக்கள் சம்பந்தப்பட்ட, நம்பிக்கை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை மாற்றத்தை கொண்டு வர வேண்டி இருக்கும். தேவைப்படக்கூடிய மாற்றங்கள் காலத்துக்கேற்ப நம்ம மாறிட்டு வரோம். ஒரு காலத்துல கணவன் இறந்து விட்டால் அவனுடைய சொத்துல மனைவிக்கு உரிமையே கிடையாது, வெறும் அனுபவிக்கின்ற உரிமை. அதற்கு பின்னால மாற்றம் வந்திருக்கு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் அவர்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை, தனிப்பட்ட மத நம்பிக்கை அப்படின்னு சொல்லி வரும்போது அது வேறுபாடு காட்டினால் ஆணுக்கும் பெண்ணுக்குமான வேறுபாடு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் வேறுபாடுகளை களைவதற்காக இது தனிப்பட்ட எங்களுடைய மத நம்பிக்கை. ஒரு விஷயத்த சகோதரர் சொல்றாரு, நீங்க எப்படி கட்டாயப்படுத்தலாம், பொது சிறப்பு திருமண சட்டம் இருக்கும்போது உங்களுக்கு ஆப்ஷனல் இருக்கேன்னு. அதே மாதிரி எங்களோட கலாச்சார அடையாளங்கிறாரு. அதாவது அரசாங்கம் பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னா எல்லாரும் ஒரே மாதிரி தாலி அணிஞ்சுக்கணும்னு சொல்லல, இந்த சின்னத்துலதான் இந்த சைஸ்ல தான் போட்டுக்கணும் எல்லாம் சொல்லல, இந்த பழக்க வழக்கத்தை தான் நீங்க பின்பற்றணும்னு சொல்ல. ஒரு காலத்துல சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட ரீதியான அங்கீகாரமே கிடையாது.
இந்துக்கள் திருமணத்துல அந்த புனித தீ வளர்த்து இருவரும் சேர்ந்து 7 அடி ஒன்றாக எடுத்து வைத்தால் தான் திருமணம் டாக்டர் டாமினிக் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு இங்க இந்த திருச்சபை சட்டங்கள் அங்கீகரிக்கப்படணும், எப்படி ஷாரியான் அடிப்படையில முஸ்லிம் பர்சனல் லாஸ அங்கீகரிச்சிருக்காங்களோ ஏன் எங்களுடைய பர்சனல் லாஸ அங்கீகரிக்க மாட்டேங்க அப்படிங்கிறீங்க. இந்த ஒரு கேனன் லா அப்படிங்கிறது, இந்த திருச்சபை சட்டம் அப்படிங்கிறது கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரிவினருக்கும் பொருத்தக்கூடிய, அவங்க எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா? இல்ல, கேனன் லா திருச்சபை சட்டம் அப்படிங்கிறது கத்தோலிக்க திருச்சபைக்கு உரியது. மற்றவர்களுக்கு அவர்கள் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் அப்படின்னா தான் அவங்க ஒரு பாஸ்டர் தனி வருவாரு, அவருக்கு கீழே ஒரு 100 பேர் 1000 பேர் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு அவங்க ஒரு தன்மைகளை வைத்திருக்கிறார்கள். பட் இதை கிறிஸ்தவத்துடைய ஒரு பர்சனல் லாவா ஏத்துக்கணும். இப்ப எப்படி பாக்குறோம்னா, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 90% பேர் அல்லது 95% பேர் கத்தோலிக்கர்கள், அல்லது 1600 வருஷங்களா கத்தோலிக்க மதம் இருந்தது, மார்ட்டின் லூதருக்கு அப்புறம் தான் பிரிந்தது. நான் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு கட்டாயமா வைக்கணும் இங்க, இல்லைன்னா ஏன்னா நீதியரசர் பேசியிருக்காங்க இவங்கெல்லாம். முதல்ல இந்த நாடு சுதந்திரம் பெற்றவுடன் நேரு கிட்ட வச்ச முதல் கேள்வி எல்லாரும் கேட்டாங்க, பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் பல்வேறு கலாச்சாரங்களை சார்ந்தவர்கள் வாழ்ற இந்த நாட்டை எப்படி நீங்க ஒண்ணுபடுத்த போறீங்க? அவர் சொல்லும் போது அவர் சொன்னாரு, பல மதங்கள் உடைய நாட்டை நான் எப்படி ஒரு மதச்சார்பற்ற நாடாக மாற்றப் போகிறேன் என்பது என்னுடைய பெரிய சவால். நீதி இல்லாமல் இருக்கிற பல்வேறு விதமான அநீதிகள் இழைக்கப்படுகிற இடத்துல ஒரு நீதியான அரசை எப்படி உருவாக்க போகிறது என்னுடைய சவால்னாரு. ஆனா செக்குலரிசம்ங்கிறது எந்த மதத்தையோ எந்த மதத்தினுடைய அடையாளத்தையோ புறக்கணிப்பதோ மறுப்பதோ அல்ல. நம்ம நிறைய நேரத்தில் அப்படிதான் வச்சிருக்கோம், நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப செக்குலரிசம் அமெரிக்காவில் இருந்துச்சுன்னா அங்க கிறிஸ்தவம் மட்டும்தான் இருக்குது. அப்ப அவங்க அந்த கிறிஸ்தவத்தினுடைய கொள்கைகள் அரசுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, அது வேற. இப்ப நான் இதுல கிறிஸ்தவ கோட்பாடு அப்படின்னு சொல்லும் போது எதுக்கு சொல்றேன்னா, பைபிள்ங்கிறது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பைபிள் தான் இருக்கு. அந்த பைபிள்ல மார்க் நற்செய்தி 10:9 சொல்லப்பட்டது, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். அப்ப முறையா 2 பேரும் உண்மையான அன்பை பகிர்ந்து அவங்க அன்பிலே ஒருவருக்கு ஒருவர் சம்மதத்தை தெரிவித்து அந்த சம்மதமானது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு திருவருட்சாதனமாக சொல்லப்படுகிறது. அதை முத்திரையிடும் போது அது உடன்படிக்கை 2 பேருக்கு. ஒருத்தர் உண்மையிலே உணர்ந்து நல்லா சிந்திக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய புத்தி கூர்மை எல்லாம் தெரிந்து செய்கிற ஒரு சிவில் கான்ட்ராக்டை விட மேல்மையானது, இது பிரிக்க முடியாதுன்னு சொல்ற அந்த பைபிளுடைய போதனையை வைத்துத்தான் திருச்சபை சட்டம் 1995 இருந்து அந்த எதுக்கெல்லாம் எங்க கிறிஸ்தவ மதத்துல டைவர்ஸ் கிடையாது, பிரிக்கப்படுகிறது. அவங்களை பிரித்து வைப்பது நல்லிபிகேஷன் அல்லது செப்பரேஷன் என்றுதான் சொல்கிறோம். ஏன் சொல்றோம்னா, அந்த நடந்த திருமணம் சரியாக நடக்கவில்லை அல்லது அது திருமணமே இல்லை என்பதற்கு பல கிரவுண்ட்ஸ கேனன் லா 1995 இருந்து வரிசையா ஒவ்வொரு கிரவுண்ட் ஃப்ராடு நமக்கு தெரியும், சிவிலையும் அதான் பண்றாங்க. அதே மாதிரி 1555 எடுத்தீங்கன்னா அதுல இந்த செப்பரேஷன் யூனிட்டி அண்ட் இன்டிசாலிபிலிட்டி இருக்கு. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது. இந்த அம்சங்களை உள்ளடக்கிய கிறிஸ்டியன் டைவர்ஸ் ஆக்ட் உங்களுக்கு ஏன் ஏற்புடையதான் படல? எங்க சிவில்ல ஏன் ஏற்படல? ஏன் நான் சொன்னா, இப்ப திருச்சபை சட்டத்துல இப்படி முறை இல்லாம ஒரு கல்யாணமே சரியில்லாம நடந்துருச்சு. ஒருத்தருக்கு மெண்டல் ஒரு புத்தி சுவாதனம் இல்லாதவர் அதை மறைத்து திருமணம் செய்து விட்டார். அதற்கு எங்கள்ல வந்தா நாங்க சட்டப்படியே செஞ்சிடலாம். சட்டம் என்பது மனிதனை வாழ வைக்க. ஆனால் எங்களுடைய அடையாளம் எப்படி திருமணம் என்பது கோயில்ல ஒரு திருவருட் சாதனமாக நடந்ததோ, அப்ப எங்களை வழிநடத்துகிற கிறிஸ்தவர்களை வழிநடத்துகின்ற திருச்சபை சட்டப்படியே அவர்களை இந்த முறையாக அந்த திருமணம் பிரித்து வைக்கிறது என்றதை பிரித்து வச்சுட்டாலும் நாங்க இன்னும் அவங்கள சிவில் கோர்ட்லயும் போய் டைவர்ஸ் வாங்கன்னு சொல்றோம். அந்த நம்பிக்கையே சிவில் கோர்ட்டை ஏற்கனவே ஏன்னா நம்ம மதச்சார்பற்ற நாடு. இப்ப பைபிள இல்ல, நான் சொல்றது கேளுங்க, நம்ம கான்ஸ்டிடியூஷன் பைபிள பேஸ் பண்ணி எழுதல, நம்ம கான்ஸ்டிடியூஷன் பகவத்கீதையை பேஸ் பண்ணி எழுதல, நம்ம கான்ஸ்டிடியூஷன் குரானை பேஸ் பண்ணி எழுதல. இந்த நாடு பல மதங்களை கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மதத்தையும் மையப்படுத்தாமல் எல்லா மதங்களையும் அரவணைத்து போகிற ஒரு கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட்டது. அப்ப ஏன் சிவில் சட்டத்தை நான் ஏத்துக்க கூடாதுன்னா, எனக்கு இப்ப எங்களுக்கு இது கிறிஸ்தவங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல, இந்தியாவுக்குள்ள இல்ல, உலகளாவிய ஒரு மதம். இங்க வத்திக்கான் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு கோர்ட் இருக்கிறது. நாங்கள் அதை மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்குள்ள இருக்கிற சிவில் கோர்ட் விஷயங்களை நாங்கள் அதைத்தான் ஏற்றுக்கொள்வோம். இந்திய நீதிமன்றங்கள் சொல்ல அப்படி அது இல்ல. நான் பதிவு செய்ய விரும்புறேன். நான் என்ன சொல்றேன், இப்ப எங்க இதுலயே நல்லிபிகேஷன் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி எங்க கேனல் லாயர் என்ன சொல்லுவாங்க, சிவில் கோர்ட்ல போய்
டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துருங்கப்பா, நீங்க வாங்கிட்டு வந்தா தான் உங்களுக்கு நாளைக்கு கிரிமினலா இந்த ஜீவனாம்சம் இந்த பிரச்சனை வரும்போது அங்க பிரச்சனை வரும். இந்த கேஸ் கூட இப்ப என்ன சொல்றீங்க, இப்ப இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் டைவர்ஸ் ஆக்ட், மேரேஜ் ஆக்ட் இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதெல்லாம் நல்ல டைவர்ஸே எங்களுக்கு கிடையாதுங்க. அப்ப நாங்க எப்படி ஏத்துக்கிறது? நல்லிபிகேஷன் தான் உண்டு. இன்இக்வாலிட்டி வருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வா இன்னும் பல பிரச்சனைகளை தான் மேலும் உருவாக்குமா? இந்த நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு, அதிக நாட்கள் அப்படி நீடிக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை, அச்சத்தை உச்ச நீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது. இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது, தனிச்சட்டங்கள் குறித்த ஒரு வழக்கு வரும்பொழுது இந்த ஒரு அப்சர்வேஷனை உச்ச நீதிமன்றம் செய்கிறது. தனிச்சட்டங்கள் குறித்தும் ஒரு பொது சிவில் சட்டம் வேண்டுமா அப்படிங்கிற விவாதமும் ஒரு நீண்ட நாள் விவாதம் இம்முறை மீண்டும் எழுந்திருக்கிறது. ஜஸ்டிஸ் வழிநாயகம் அவர்கள்ட்ட தான் கேட்க வருகின்றேன். இன்னைக்கு இதற்கான ஒரு தீர்வா இன்னைக்கு நீதிமன்றத்துடைய கருத்துல கூட அந்த டெனர் தான் தென்படுது. ஒரு பொது சிவில் சட்டம் வந்தா சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டெனர் தென்படுகிறதோ அப்படின்னு தோணுகிறது. இதைத்தான் பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் சொல்கின்றன. இந்த ஒரு பிரச்சனைக்கெல்லாம் பொது சிவில் சட்டம் தீர்வாகுமா இல்ல இன்னும் அதிகரிக்குமா? அதாவது கட்சி வரதில்லை, கட்சி சார்பு இல்லாம எரிய அரசாங்கம் இருந்தாலும், இப்போ பாதிரியார் சொன்னார் அந்த கேத்தலிக் 90%, 5%. So 90% wants exception, again exception to exception 5%. ஆக இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னா பொது சிவில் சட்டம் தான். அது எல்லா வகையிலும் கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க சொல்றீங்களா, இப்போ now the development is differently. See, முஸ்லீம்னால சில டிஃபரன்சஸ் இருக்கு, கிறிஸ்டியனால ஈவன் சக்சஷன் சில டிஃபரன்சஸ், இந்துவால சக்சஷன் டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டார், ஹெச்இஎஃப்னு போட்டா மட்டும் இன்கம் டாக்ஸ் கொடுக்குறீங்களே, ஒய் நாட் அப்ளை டுனா இஃப் யூ காட் ஹெச்இஎஃப் டூ இட். Hindu anti family the concept has been made long ago. இப்போ வந்து அது மாதிரி எங்களுக்கு கொடுக்கறது கூட்டு குடும்பம் வாழணும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிக்காமீங்க. ஆர் ஐ ட்ரை டு ஹேவ் an amendment. ஒன்று நீங்க மறந்துடக்கூடாது, ஏற்கனவே நீதிமன்றத்தின் கடமை என்னன்னா, ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட சட்டத்தை சரியா தவறா என்று சொல்லுவதுதான் நீதிமன்றத்தினுடைய கடமையை தவிர புதிதாக சட்டம் ஏற்படுத்துவதல்ல. அதான் மறந்துட்டு நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம்னா, சப்போஸ் எக்ஸெப்ஷன் பண்ணா யூ ஆஸ்க் யுவர் பார்லிமெண்ட் டு மேக் எக்ஸெப்ஷன் லா. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். Supreme Court cannot say no. I mean you are not governed by Indian Divorce Act, you are not governed by Christian Marriage Act, you are not governed by கோரிக்கையும் கூட அவர்களால் வைக்கப்பட்டது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். வீரப்ப மொழியிட்டு நினைக்கிறேன் இதே இங்க வழக்கு தொடர்ந்து கொண்டு வர கேட்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுங்க, you ask Supreme Court can give a direction, writ of mandamus saying pass an act like that. That is not a prayer. என்ன சொல்றாருன்னா, கேனன்ல ரெகனைஸ் பண்ண தப்பு எக்ஸெப்ஷன் கொடுக்கணும்னு கேக்குறாங்க இல்லையா, such an exception cannot be granted authority to be, because if ever Supreme Court cannot give it. In fact நீங்க நியாயமா அதத்தான வலியுறுத்திட்டாங்க. இல்ல சார், நான் இது இந்த கேஸினுடைய பின்னணியை நீங்க பார்க்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், இது திருச்சபையில் இருக்க தலைவர்கள் எல்லாம் போய் சுப்ரீம் கோர்ட்ல கேளுன்னு சொல்லல. இந்த மாதிரி ஒரு இப்ப சர்ச்ல கல்யாணம் பண்ணவங்க, அவங்களுக்கு சர்ச் எங்களுக்குன்னு இப்ப நாங்க கேனன்லா மட்டும் கிடையாது, கேனன்லா பிராக்டிஸ் பண்ற எக்லீசியாஸ்டிக்கல் கோர்ட்னு ஒன்னு இருக்கு. கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட்ல சர்ச்சில் போய் கல்யாணம் பண்றது ஒரு நிமிஷம். கிறிஸ்டியன் மேரேஜ் அதாவது சர்ச்சில் போய் கல்யாணம் பண்ண கல்யாணத்தை சட்டம் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா? இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் டைவர்ஸ் மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? டைவர்ஸ் ப்ரொவிஷன் மேக் இட் இன் தி லா. உங்களுடைய சட்டத்தை உங்க வீட்டுக்குள்ள பண்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் சொசைட்டிலயோ அல்லது பர்டிகுலர் டிவிஷன் ஆஃப் தி கிறிஸ்டியன் லாலயோ யூ கான் இன்ட்ரோடியூஸ் தட். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் கேத்தலிக்கர்களா இருக்காங்க, அதனால இது வந்து வருவதுதான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு. நாட்டுல வந்து பெரும்பாலானவர்கள் இந்துக்களா இருக்காங்க. நான் வாதமே வைக்கல, நீங்க அதை வாதமா உருவாக்குறீங்க. இந்த அவங்களுக்கு நான் சொல்றேன், பிராக்டிஸ்ல தான் அவங்க மாறுபடுறாங்களே ஒழிய பைபிள்ல மாறுபடலன்னு சொன்னேன். இந்த கேனன்லா வந்து எங்க இருந்து வருதுன்னா பைபிள்ல இருந்து வருது எல்லா அம்சங்களும். பட் டு தே அக்செப்ட் இட்? அவங்க அதுல ஒரு சிலதை ஏற்றுக்கொள்கிறாரு, ஒரு சிலர் இல்ல. நான் பேசி முடிச்சிடுறேன். நீங்க கேட்ட கேள்வி பைபிளை குறிப்பிட்டு சொல்றேன் நானு. பைபிளை குறிப்பிட்டு திருமணம் சொன்னார் இல்லையா, அப்ப வந்து முதல்ல ஒன்றே குலம் ஒருவனை தேவன் திருமணம் பாடிட்டு போயிட்டாரு. யாவரும் கேளீர் அப்படின்ட்டு யாதும் ஒரே யாவரும் புனியங்க சொல்றாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, தி பிரின்சிபிள் ஆஃப் யுவர் ரிலிஜன், தி பிரின்சிபிள் ஆஃப் லா இஸ் பேஸ்ட் அப்பான்
அவர் லிட்ரேச்சர், அவர் புராணம். இல்ல சார், நான் அப்படியெல்லாம் அப்படி கிடையாது சார். Don't go to Bible and அப்படியெல்லாம் கிடையாது. இங்க பாருங்க, இன்னைக்கு வந்து கிறிஸ்டியன்ஸ் we are not against common civil code. ஒன்னு புரிஞ்சுங்க. ஆனா இன்னைக்கு கொண்டு வர கவர்மெண்ட் ஒரு செக்குலர் கவர்மெண்டா இருந்துச்சுன்னா அதை பத்தி பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வந்து புரிஞ்சுங்க, நான் சொல்றது இல்ல இல்ல நான் பேசிடுறேன். நான் இதுல வந்து இல்ல இல்ல உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் இல்ல இல்ல டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு இடத்துல அழகா சொல்லியிருக்காரு, செக்குலரிசம் does not mean it deny any religion identity. Right. இப்ப நான் இப்ப பிஜேபி சொல்லிருக்காங்க. ஆனா எதுக்கு தேவைதான். ஆனா இன்னைக்கு வந்து 67 வருஷம் அந்த நாடு இருக்கும்போது எந்த கவர்மெண்ட் கொண்டு வராத பிஜேபி கொண்டு வருது. இன்னைக்கு பிஜேபிக்கு ஃபர்ஸ்ட் த்ரெட் யாருன்னா முஸ்லிம்ஸ், ரெண்டாவது அவங்க சொல்றது அவங்க வைக்கிறது அதுக்கு வந்து பொது சிவில் சட்டத்தை பார்லிமெண்ட் நிறைவேற்றணும். ரெண்டு அவைகளும் இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நீங்க காமன் சிவில் ஒரு நீண்ட விவாதம் நடந்து இல்ல. எங்களுடைய பயம் என்னன்னா சார், இல்ல இல்ல எங்களுடைய பயம் காமன் சிவில் கோடுங்கிறது ஒரு ஹிந்து சிவில் கோடா ஆயிடக்கூடாது சார். அதான் முக்கியம். ஒரு காமன் சிவில் கோடுங்கிறது ஹிந்து சிவில் கோட் ஆயிருக்கிறதா. இன்னொன்னு இங்க பாருங்க, இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு காமன் சிவில் கோடு கொண்டு வந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல, அங்க இருக்கிறது ஒரே மதம், எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா இங்க வந்து நீங்க காமன் சிவில் கோடு கொண்டு வரும்போது ஒரு இஸ்லாமியர்களையோ ஒரு ஜெயினையோ ஒரு கிறிஸ்தவரையோ ஒரு இந்துவையோ ஆனா அப்படி ஆனா உங்களுக்கு தெரியும் இந்து பீப்புள் முஸ்லிம்ஸ் அமெரிக்கா we have got James அதுக்கெல்லாம் இருக்கு சார். அவங்க கூட இன்னைக்கு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன்ல நீங்க எது வேணாலும் பண்ணலாம். ஆனா அங்க வந்து அவங்க திருமண சட்டத்தை இப்ப நீங்க வந்து இந்து முறைப்படி செய்யணும்னா அமெரிக்கா எதுக்கவே போறதில்ல சார். அங்க போய் இந்துக்கள் எங்களுக்கு காமன் சிவில் கோடு வேணும் அப்படின்னு கேட்கறது. ஆமா, பர்சனலா ஏன்னா இது இந்த நான் நீங்க புரிஞ்சுங்க. நான் வந்து கிளியரா சொல்றேன், இந்த நாட்டினுடைய செகுலரிசம் எப்படி திருமணம் செய்து கொள்வது அப்படிங்கறத பத்தி அதல்ல சட்டம். ஆமா, அதுல ஒரு திருமணத்துல ஒரு பிரச்சனை வரும்போதோ இல்ல ஒரு டைவர்ஸ் வரும்போதோ இல்ல இன்ஹெரிட்டன்ஸ் அங்கதான் சட்டம் வரும் சார். இப்ப இல்ல இல்ல திருமணத்துக்கு ஒரே மதத்துல பல பிரிவுகள் இருக்கு. ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மாதிரி திருமணம் செய்யுங்க. புரிஞ்சுங்க. இப்போ ஒரு திருமணத்தை நிறைவேற்றுகிறோம், திருச்சபை சட்டப்படி கிறிஸ்தவ சட்டப்படி திருமணம் நிறைவேறுகிறது. நாங்கள் சிவில் சட்டம் சொல்லுவதையும் அதில் கடைபிடிக்கிறோம். ஆனால் திருமண சட்டம் திருச்சபை சட்டப்படி நடந்ததை எப்படி சிவில் சட்டத்தை வைத்து நீங்கள் பிரிப்பீர்கள்? எந்த சட்டத்தின்படி நடந்ததோ இதுல அதையும் நான் உங்கள்கிட்ட மாத்தி கேட்கிறேன். சிவில் சட்டம் படி, அதாவது இந்தியன் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் படி திருமணம் நடந்தா அதை நீங்க ஏத்துக்கிறீங்க இல்லையா? ஆனா அதேபடி டைவர்ஸ் நடந்தா இந்தியன் கிறிஸ்டியன் டைவர்ஸ் ஆக்ட் படி ஏத்துக்க மாட்டாங்க. இந்தியன் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் அம்சங்களை ஏத்துக்கிறீங்க. அதே டைவர்ஸ் ஆக்ட் ஏத்துக்க மாட்டோம்னா அப்படி இல்ல. எங்களுடைய முறை இருக்கிறது. நீங்க எப்படி திருமணத்தை ஏத்துக்கிறீங்க, எங்க டாக்குமெண்ட் கொண்டாந்து கொடுக்க சொல்றீங்களோ அதுபோல நாங்க செய்யற இந்த நல்லிபிகேஷன் டாக்குமெண்ட் நாங்க திருச்சபையில செய்யறோம், அதை கொண்டாந்து கொடுக்கறோம், ஏத்துக்கன்னு கேட்கிறோம். when you marry under a particular law, why not you ask for divorce under other law? Exactly. particular law na எங்க திருச்சபை சட்டப்படாதா, எங்க திருச்சபை சட்டப்படாதா எங்க திருமணம் நடக்கிறது. because திருச்சபை under அதை ஏத்துக்குது சார். சிவில் லா சிவில் லா வந்து கிறிஸ்தவ திருமண சட்டத்தை ஏற்றுக்கொள்ள நீங்க இங்க கோரக்கூடிய அவங்க ஏத்துக்கிறாங்க. இல்ல இல்ல அவங்க ஏத்துக்கிறாங்க. ஆக்ட்ல கொண்டு வர அதான் நீங்க கோரிக்கை வைக்கணும். அதான் சார், நீங்க திருச்சபை சட்டத்தை திருமணம் செய்வதிலே சிவில் லா ஏத்துக்கொள்கிறது. ஆனால் நாங்கள் எங்களுடைய நல்லிபிகேஷனை ஏத்துக்கல. ஆனா முஸ்லிம்களுடைய நல்லிபிகேஷனை ஏத்துக்கறீங்க அல்லது டிவோர்ஸ் ஏத்துக்கறீங்க. அதை புரிஞ்சுக்கத்தான் நாங்க கேட்கிறோம். இது ஒன்னொன்னு. இந்த நாட்டில் நீங்க செகுலரிசம் ஜெனரலா பாக்காதீங்க. இந்த நாட்டினுடைய செகுலரிசம் தனிப்பட்டது. இந்த நாட்டினுடைய இறையாண்மை தனிப்பட்டது. இந்த நாடு மற்ற நாடுகளோட நீங்க எங்கேயும் கம்பேர் பண்ணவே முடியாது. இதுல வந்து 30 கோடி முகமுடையால் சொல்லப்பட்டது. அந்த இங்க வந்து யூனிட்டிங்கிறது வந்து யூனிட்டியை பத்தி பேசுங்க. இங்க யூனிட்டியை பத்தி பேசுங்க. ஆனா ஒருமையை பத்தி பேசாதீங்க. ஒருமைப்பாடுங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். பிரேக் விட போறீங்களா? இல்ல இல்ல, ஒரே ஒரு எக்ஸாம்பிள். அதாவது இன்னைக்கும் கோவால காமன் சிவில் கோட் இருக்கு. அங்க இருக்கிறவங்க யாரும் வந்து ஒண்ணு சிறுபான்மையருடைய அடையாளத்தையோ அல்லது அவர்களுக்கு எதிரான எந்த ஒரு விஷயம் நடக்கல. நம்ம சுதந்திரம் பெற்றதுக்கு பின்னால 5 வருஷத்துக்கு பின்னால அந்த மாநிலம் கிடைச்ச ஒரு சுதந்திரத்துக்கு பின்னால
அதற்கு பின்னால நடந்த காமன் சிவில் கோட் வந்து அந்த மாநிலத்துல மிகச்சரியாக இருக்கும்போது ஏன் மத்த மாநிலத்துல வந்து இது ஒரு பிரச்சனையாக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறோம்? அப்ப திரும்பியும் இங்க ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இருக்கிறதாலதான் இதை கையில் எடுக்கிறதுக்கு மத்தவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஹிந்துஸுக்கான கோடுலயே நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர வேண்டி இருக்கு. அப்படி கொண்டு வந்தோம்னா அந்த காமன் சிவில் கோடுக்கு ஹிந்துக்களிடம் இருந்து கூட எதிர்ப்பு வரலாம். அதையெல்லாம் தாண்டி அனைவருக்கும் சமமாக ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி. இதுல ஒரு கருத்து நீங்க வைக்கணும் சார். இதுல வந்து இவங்க சொன்னாங்க ஹிந்து கோடு, கிறிஸ்டியானிட்டி ஒரு ஆர்கனைஸ்ட் ரிலிஜன், இஸ்லாம் ஒரு ஆர்கனைஸ்ட் ரிலிஜன், அவங்களுக்கு கோடு இருக்கு. இவங்க வந்து ஒரு வே ஆஃப் லைஃப். இப்ப விஷயத்துக்கு வந்துட்டாரு. அதாவது மதம் என்பது இங்கு நிறுவனங்களாக மாற்றப்பட்டு தங்களுடைய பிடியிலேயே இது வந்து உலகளாவிய மதம். இதிலிருந்து தன்னுடைய மக்களை விடுபடக்கூடாது என்று மத நிறுவனங்கள் நினைக்கின்றார்கள். அதுதான் இங்க சிக்கலுக்கு காரணம். ஒரே கேள்வி, ஒரு நிமிஷம். வாட்டிகன்ல ஏற்றப்பட்ட சட்டத்தை ஒரு கிறிஸ்தவ நிறுவனங்கள் மறுக்குமா, மறுக்குமா சார்? அது எங்க அடையாளம் சார், கிறிஸ்தவர்களுடைய அடையாளம். ஆனா எங்களை இந்திய கிறிஸ்தவர்களாக எடுக்கணும் தான் சொல்றோம். நாங்க இந்த நாட்டினுடைய பிரஜை, இந்த நாட்டு. அதனால இந்தியாவில இருந்தா இந்துவா இருந்து நீங்க சொன்னீங்கன்னா என்ன? அதுதான் இவங்களுடைய நோக்கம், அதை நோக்கி போகிறது. என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க வந்து இப்போ அடிப்படையான கேள்விதான். இப்ப வந்து ஷரியாவை பின்பற்றணும்னு விரும்புறீங்க. கிரிமினல் லாவை பொறுத்த வரைக்கும் ஷரியாவுக்கும் அதே போல இந்திய கிரிமினல் சட்டத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அதை ஏற்க தயாரா இருக்கக்கூடிய நீங்க இங்க ஒரு பொது சிவில் சட்டம், அதுவும் எல்லா ஒரு கன்சென்சஸ் ஏற்பட்டு, ஒரு பொலிட்டிக்கல் கன்சென்சஸ், எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட ஒரு கன்சென்சஸ் வந்து ஒரு யூனிஃபார்ம் சிவில் சட்டம் வரணும் அப்படின்னா அதை ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? கிரிமினல் லா அப்படிங்கிறது, குற்றவியல் சட்டம்ங்கிறது 2-3 சமூகங்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை. உதாரணமாக ஒரு முஸ்லிம் ஒரு ஹிந்து கடையே அல்லது ஒரு கிறிஸ்தவருடைய கடையில போய் கொள்ளை சொல்ல வரேன். நீங்க ஹரி உங்களுடைய கிரிமினல் லாங்கிறது பல்வேறு மக்கள் தொடர்பான விஷயங்கள். பல்வேறு, அதாவது ஒரு முஸ்லீம், ஒரு ஹிந்து, ஒரு கிறிஸ்தவர் இங்கெல்லாம் வாழ்றாங்க. ஒருவர் பரஸ்பரம் ஒருவருடைய கடையை கொள்ளையடிக்கிறார்னா அப்போ இந்த நாட்டினுடைய சட்டத்தின்படிதான் அதுக்கு தீர்ப்பளிக்க முடியும். கொலை செய்தால் கொலைக்கான குற்றம், கொள்ளையடிச்சா கொள்ளைக்கான குற்றம். அதுல நான் முஸ்லீமு, அதனால வந்து எனக்கு இந்த சட்டம் தான் அப்ளை ஆகணும், அந்த சட்டம் அப்ளை ஆகக்கூடாது அப்படின்லாம் யாரும் சொல்றது இல்ல. பர்சனல் லாங்கிறது அந்த பேரே சொல்கிறது, இட் இஸ் பர்சனல். அது தனிப்பட்ட விவகாரம். அது ஒரு சமயத்தினர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய விவகாரம். அதுல ஒரு செக்குலர் ஸ்டேட் வந்து தலையிடக்கூடாது என்பதுதான் நியாயமான விஷயம். அது தவிர நாங்கள் பின்பற்றக்கூடிய இந்த ஷரியத் சட்டங்கிறது ஏற்கனவே நம்ம அருத்தந்தை அவர்கள் சொல்லிக் கொண்டு இருப்பது போல, கிறிஸ்தவ மதம் என்றால் அவர்களுக்கு என்று அடிப்படையில வேத நூல்களுடைய அடிப்படையில ஒரு சட்டம் இருக்கின்றது. முஸ்லிம்களை பொறுத்தவரை திருக்குரான் அடிப்படையில நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையின்படி சட்டம் இருக்கின்றது. 1956 தான் இந்தியாவில் அதாவது 1956 தான் இந்து பெண்களுக்கு தங்களுடைய பெற்றோர்களுடைய சொத்துல உரிமை உண்டு என்று இந்த சட்டம் ஏற்றப்பட்டது. இன்னைக்கு கூட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த சட்டம் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே அந்த உரிமை கொடுக்கப்படலங்கிறதா சொல்கிறது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே முஸ்லிம் பெண்களுக்கு ஆதாரங்களோட பேசுறேன். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே முஸ்லிம் பெண்களுக்கு சொத்து உரிமையை கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு அவர்கள் திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு உரிமைகளை டைவர்ஸ் ஆனாலும் கூட அவர்கள் தாராளப்படுவதில்லை. அவர்களுடைய பெற்றோர்களிடமிருந்து சகோதரர்களிடமிருந்து உரிமையை கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இது நாங்க பின்பற்றக்கூடியது. இது எப்படி பாதிக்கக்கூடிய சாப்பானு அவருடைய கணவரிடமிருந்து அந்த உரிமையை பெறாவிட்டாலும் கூட அவருடைய சகோதரர்களிலிருந்து பெறலாம், சமூகத்திலிருந்து பெறலாம். அதுதான் இஸ்லாமிய சட்டம். அதுதான் ஷாபானுக்கு விஷயம். ஐயா,
கிரிமினல் சட்டத்துக்கு கீழே தான் ஷாபான் அம்மா நிவாரணம் கேட்டாங்களுடைய தனிப்பட்ட சட்டத்துக்கு கீழே அல்ல. அப்ப அதனால கிரிமினல் கிரிமினல் ஆக்கினாங்கிறதுதான் குற்றச்சாட்டு. இன்டர்வியூ பண்றாங்கிறதா இதே மாதிரி கோரிக்கை பல்வேறு சிவில் கோடை பற்றி பேசக்கூடிய பாஜக இதுவரை இதுதான் ஒரு மாடல் யூனியன் சிவில் கோட் அப்படின்னு இத்தனை ஆண்டுகளாக KR மல்கானிலிருந்து பேசிட்டு வரீங்களா? இதுவரைக்கும் இதுதான் எங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு ஒரு டிராப்ட் லாவ நீங்க பொதுமக்கள் பார்வைக்கு வச்சிருக்கீங்களா? பயமே எல்லா மக்களுக்கும் நடக்கிற நிகழ்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னா இவங்க அப்படி பண்ணுவாங்களான்னு தான். ஏன்னா கோயில் இடிக்கப்படுகிறது, அங்க வந்து மத நடக்கிற ஒரு ஸ்டேட் எப்படி எல்லாரையும் அரவணைச்சு போகும் அப்படிங்கிற பயம் தான். அதுக்கு அவர் சொல்ற மாதிரி ஒரு அமைப்பை கொடுங்க, மக்கள் விவாதிக்கட்டும், எல்லாருக்கும் இது நல்லா இருக்கு ஏத்துக்குன்னா ஏத்துக்குவோம். இதனுடைய நம்முடைய பிரச்சனையே ஒரு தலைபட்சமா ஒரு டிராப்ட் தயாரிக்க முடியுமா? ஒரு கட்சியோ இல்லாட்டி ஒரு ஒரு தலைபட்சமா முடியுமா? எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கருத்தும் கேட்டு பெற முடியும் இல்ல. அதாவது நம்முடைய நியாயமான கருத்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் வந்து சொன்னேன், இந்த தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்பூர்வமாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பல்வேறு சாதியினர்கள் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு சாதிக்கும் திருமணத்துல ஒரு முறை இருக்கின்றது. சாதிக்குள்ள போக விரும்பல, ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு முறை இருக்கின்றது. இப்போ பாஜக நாங்கள் ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சகோதரி வானதி ஒரு வழக்கறிஞர் அவங்க சொன்னாங்க, அதாவது இது கஸ்டம்ஸ் எல்லாம் இல்ல, ரிச்சுவல்ஸ் எல்லாம் இல்ல, நாங்க கொண்டு வர போறோம்னு சொல்றாங்களே. கொண்டு வர போறோம் சொல்றத இனிஷியேட் பண்றதுக்காக வேண்டி, தொடங்குவதற்காக வேண்டி அவங்க கட்சியின் சார்பாக திஸ் இஸ் தி டிராஃப்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட் விச் வி வாண்டட் டு பிளேஸ் அப்படின்னு இதுவரைக்கும் இந்த கட்சி ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? ஏன் மக்கள் முன்னால் நான் ஒன்னு சொல்றேன், நம்முடைய விவாதத்தின் அடிப்படையே யூனிஃபார்ம் சிவில் கோட் வேண்டும் என்பதுதான். அது எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள், ஒத்துக்கிறாங்க. இப்போ என்ன காரணம், பாரதிய ஜனதா ஒத்துக்குது, அவரும் ஒத்துக்கிறார். we want it and boss also said I also agree. பிரச்சனை வருது. நாளைக்கே நீங்க வந்து தயாரா உங்களோட சட்டம் இல்ல, இது எல்லாத்துலயுமே பொதுவான அம்சங்கள் இருக்கு, நாம பொதுவான சிவில் சட்டத்துக்கு ஒரு விவாதத்துக்கு உட்காருவோம், கொண்டு வாங்க உங்க டிராப்டிங் கொண்டு வாங்க, நாங்களும் கொண்டு வரோம், எது சரியா வருமோ சரி பண்ணுவோம். நாங்க பொது சிவில் சட்டத்துக்கு நாங்கள் கொண்டு வர்றதுக்கு நாங்க தயாரா இல்ல. இந்தியாவில பிராக்டிக்கலா முடியாது. சமூகத்திலேயே இல்ல முடிங்க, நான் முடிக்கிறேன். நீங்க ஒரு முன்வைங்க, நாங்க கருத்து சொல்றோம். நீங்க தயங்குறீங்க? அதற்கான தயக்கமே கிடையாது சார். நாங்க ஆட்சி போது 8 மாசாச்சு. தொடர்ச்சியா பொது சிவில் விவாதிக்கணும் அப்படின்னு நீங்க முந்தைய ஆட்சியிலும் சொல்லிருக்கீங்க, இன்னைக்கும் சொல்லிருக்கீங்க. அதான் கேள்வி. இந்த நிலையில நேர்களுடைய நேர்களுடைய பார்வையை கேட்டிருக்கிறோம். மதச்சார்பின்மையை பாதுகாக்க தேவை என்ன? நேர்களுடைய பார்வை இது. மதச்சார்பின்மையை பாதுகாக்க தேவை பொது சிவில் சட்டம் என்று 72%, தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானது என்று 21%, சிலவற்றில் திருத்தங்கள் மாற்றங்கள் தேவை என்று 7% சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் நேற்றுடைய கருத்தாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு வள்ளிநாயகம், இதே போல டாக்டர் டாமிக் அவர்கள், வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், ப்ரொஃபசர் ஜவாஹிருல்லா அவர்கள் ஆகியோருக்கு நன்றி. பொது சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அரசியல் அமைப்பு சட்டத்தில் செயல்படுத்த வேண்டிய, அதாவது கட்டாயமாக செயல்படுத்த வேண்டிய அம்சமாக இல்லாம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல, வழிகாட்டு நெறியில, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸாக சேர்த்திருப்பதே இது விவாதித்து அனைவருடைய கருத்தையும்
ஏற்ற பிறகு செயல்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நமது அரசியல் அமைப்பை வடிவமைத்தவர்கள் கருதியதனால்தான் நிச்சயமாக இது ஒருதலை பட்சமாக செயல்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. இது வேண்டுமா வேண்டாமா என்பதற்கு குறித்தே ஒரு நீண்ட விவாதம் தேவை. அதற்கு பிறகு வேண்டுமானால் எல்லோருடைய கருத்தையும் கேட்டு இது செயல்படுத்துவது அப்படிங்கிறது சாமானிய விஷயம் அல்ல. அது செயல்படுத்தப்பட வேண்டுமா என்பது பற்றிய ஒரு நீண்ட விவாதம் தேவை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு வள்ளிநாயகம் மற்றும் 3 விருந்தினருக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்து தருணத்தில் விடைபெறுகின்றோம். ஆயுத நீட்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்று வழக்கறிஞர் அமைப்புகள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்துடைய மையமான கோரிக்கைகளுள் ஒன்று ஹையர் ஜுடிஷியரியில நீதித்துறையில குறிப்பாக இந்த ஒரு ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்ல எல்லாம் இடஒதுக்கீடு, சாதி ரீதியான இடஒதுக்கீடு வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு கோரிக்கை நீண்ட நாட்களாக விவாதிக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கை. இது சாத்தியமா? இதனால் நன்மைகள் அதிகமா, பாதிப்புகள் அதிகமா? இதை இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிப்போம். நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு அவசியமா? பாலு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு அவசியம் என்கிறார். அதே போல வழக்கறிஞர் சுப்பிரமணியன் பாலாஜி அவசியம் இல்லை, சாத்தியப்படாது என்கிறார். என்னுடைய முதல் கேள்வி திரு சுப்பிரமணியன் பாலாஜி அவர்களுக்கு தான். ஏன் இந்த ஒரு கோரிக்கை பல அரசியல் கட்சிகளால் வைக்கப்படுகிறது? வழக்கறிஞர்கள் இதற்காக இன்று போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இது புதிய கோரிக்கை அல்ல, நீண்ட நாட்களாகவே தொடர்ந்து வைக்கப்படக்கூடிய ஒரு தொடர் கோரிக்கை. ஏன் நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு கூடாது என்று கருதுகிறேன்? நீதிபதிகள் நியமனம் அரசியல் சாசனத்திலிருந்து நேரடியா வருது. அரசியல் சாசனத்துல நீதிபதிகள் நியமனத்திற்கு எந்த ஒரு ரிசர்வேஷனும் வைக்கல. நீதிபதிகளுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொன்னா அரசியல் சாசனத்தை போய் அமெண்ட் செய்யணும், அது மாற்றணும். அது சாத்தியப்படாதது. இன்னொன்னு, இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பிலேயே இந்த மாதிரி உயர்ந்த பதவிகளுக்கு இந்த மாதிரி இடஒதுக்கீடு முடியாது என்று முன்னாலேயே கேஸ்லாம் இருக்கு. அதனால இப்போ ஆனா இந்தியால எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு சமமான பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படிங்கிறது இட் இஸ் ஜெனரல் பெர்செப்ஷன். அத நீதித்துறை அதை ஃபாலோ பண்றாங்க. முடிந்த அளவிற்கு நீதித்துறை நியமனங்களில அது எந்த அப்படிங்கறதுனாலதான் நீதி விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில ஜாதிகளுக்கு அவர்களுடைய ஜாதியின் பர்சன்ட் விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப நீதிபதிகள் இல்லை அப்படிங்கறதுனால ப்ரொபோஷனலா இல்ல அப்படிங்கிற அது மாதிரி ப்ரொபோஷனலா வர முடியாது. இங்க என்ன அப்படின்னு சொன்னா, நீதிபதிகள் நியமனம் முதல்ல ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் சரியா இல்ல, அதுல பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஜட்ஜஸ் கிட்டே வந்தது, காலேஜியம் மெத்தட்ல வந்தது. இல்ல காலேஜியம்லயும் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டின்ட்டு அது பிரதமர் தலைமையில இருக்கிற இதுல உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு கமிட்டியில வெளிநபர்கள், சிறந்த நபர்களையும் வைத்து அதை பார்க்கணும்னு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஃபில்டர் மெக்கானிசம் இருக்கு. இதை அதுல மோசமானவங்க இல்ல நீதித்துறையில நீதிபதி ஆகக்கூடிய தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிறவங்களை தடுத்து நிறுத்தறதுக்கான வழிமுறைகள் இருக்கு. அதனால அதுல நீதித்துறையில நல்ல ஒரு அறிவும் ஒரு தகுதியும் படைத்தவர்களை தேர்ந்தெடுத்து தான் இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஜாதி அடிப்படையில எடுக்கணும்னு சொன்னா அது எடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்போ ஜாதி அடிப்படையில எடுத்த வழக்கு நீதிபதிகள் மேல அப்படிங்கறது நீங்களே சொல்றீங்க, யூ அட்மிட் இல்லையா? சாதியும் கன்சிடரேஷன்ல இருக்கு. அத லெஜிட்டிமேட்டா கொண்டு வாங்க. லெஜிட்டிமேட்டா கொண்டு வர முடியாது. அதாவது நீதித்துறையில எல்லா மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கணும்ட்டு அடிப்படையில கூட வைடர் கன்சல்டேஷன். அதாவது ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 10 பேரெல்லாம் எடுக்க முடியாது. அது மாதிரி ஒருத்தர் எடுக்கும் போது அவர் எந்த இனத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறத பார்த்து அவரை எடுக்கலாமா வேண்டாமா, இல்ல நிறைய பேர் ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் லீகலி டெனபிள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை திரு சுப்பிரமணியன் பாலாஜி மட்டும் வைக்கல, நீதிமன்றமே வைத்திருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன்ல உருவாக்கிய இது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் இந்த பதவிக்கு நீதிபதிகள் நியமனத்துல இடஒதுக்கீடு வேணும்னு கருதல, அன்றைய சமயத்துல கருதல. இன்னைக்கு ஏன் இந்த நீடு எழுது? அதாவது முதலில் நான் சொல்றேன், நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு என்பது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் என்பது நாட் ஃபார் ரிசர்வேஷன், ஃபார் ரெப்ரசன்டேஷன். இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமாக இருக்கட்டும் அல்லது இன்றைக்கு சிறுபான்மையின சமுதாயமாக இருக்கட்டும், இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில், விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை
உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் வழங்கியிருக்கிறார்களா என்ற கேள்விதான் இப்பொழுது எழுந்திருக்கிறது. அதாவது விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டுமாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னைக்கு வந்து எந்த ஒரு சமூகமும் புறக்கணிக்கப்படக்கூடாது, மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அவங்களுடைய பலத்துக்கு ஏற்றாற் போல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கை. தயவுசெய்து சொல்றேன், மீண்டும் இந்த விவாதத்தை பெருசா நீட்டிக்க நான் விரும்பல. ரிசர்வேஷன் என்பது எங்களுடைய நோக்கம். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கை ரெப்ரசன்டேஷன், ஒவ்வொரு சமூகத்திற்கான பிரதிநிதித்துவம் தான் பேசுகிறேன். நீங்கள் சொல்வதை போன்று இப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் ஓவர் ரெப்ரசன்டேஷன் என்ற அடிப்படையில் குறிப்பிட்ட ஒரு 5 சமூகம் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது. நான் பெயரை கூட சொல்ல முடியும், அது எனக்கு தேவையில்லை. இன்றைக்கு புதிதாக நீதிபதி தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்டியலில் 6 பேருக்கான வழக்கறிஞர் பட்டியல் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் எந்த சமூகம் அதிகமான பிரதிநிதித்துவத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கே மீண்டும் இந்த வாய்ப்பை வழங்குகின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனை எழுதுகிறது. ஆர் காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கிலும் சரி, அதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸிலும் சரி, அனைத்து சமூகத்திற்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை யாரும் மறுக்கவில்லை. இன்னும் சொல்லுகிறேன், இப்பொழுது நண்பர் சொன்னாரே, புதிதாக கொண்டிருக்கக்கூடிய ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன், அந்த கமிஷனில் ஒரு நபர் பொது நபர் என்று சொன்னாரே, அந்த நபர் எப்படி அமைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு முறை தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினராக இருக்க வேண்டும், ஒரு முறை இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினராக இருக்க வேண்டும், ஒரு முறை சிறுபான்மையாக இருக்க வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கக்கூடிய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் அனைத்து சமூகத்திற்கும் பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் விரும்புகிறார்கள். அந்த நீதிபதிகள் நியமனம் அமைய வேண்டும் என்பதுதான் முறை. இன்றைக்கு அதே நீதித்துறை நீங்க சொன்ன ஆர் காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால என்ன தீர்ப்பு கொடுத்தது? ரிசர்வேஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட் லீகலி டெனபிள் சொன்னதா இல்ல? 111-12 மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தி அந்த பட்டியல் உயர்நீதிமன்றத்திலிருந்து அனுப்பப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு ஒரு குரல் ஏன் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்று இவர்கள் சொல்லுவது என்னவென்று சொன்னால், உங்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். தகுதி அடிப்படையில் இன்றைக்கு நீதிபதிகள் நியமனம் இருக்கிறதா? உங்கள் மனசாட்சிக்கு கேட்கிறோம். இன்றைக்கு நீதிபதிகளுடைய தேர்வு என்பது ஆன் மெரிட் என்று யாராவது சொல்ல முடியுமா? ஆன் மெரிட் என்றால் அதற்கு என்ன தகுதி? இன்றைக்கு நீதிபதிகள் நியமனம் என்பது ஆன் சாய்ஸ், தி வில் ஆஃப் தி செலக்ஷன் கமிட்டி கலீஜியம் என்று சொல்லக்கூடிய நீதிபதிகளுடைய விருப்பம் அடிப்படையில் மட்டுமே நிகழ்கிற காரணத்தினால் அந்த விருப்பம் தேர்வு செய்யக்கூடிய இடத்தில் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் அந்த இடத்தில் அமர முடியாத சூழலின் காரணமாகத்தான் இந்த புறக்கணிப்பு என்பதை நிகழ்கிறது. ரைட். திரு சுப்பிரமணியன் பாலாஜி, இன்னும் மற்றொரு கேள்வியும் எடுத்துக்கோங்க. லோயர் ஜுடிஷியரியில இப்போ வந்து அதுல நம்ம வந்து ரிசர்வேஷன் கொடுத்திருக்கோம். இஃப் இட் இஸ் ஃபைன் ஃபார் லோயர் ஜுடிஷியரி, வை நாட் ஃபார் ஹையர் ஜுடிஷியரி? ஹையர் ஜுடிஷியரியில கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவைட் பண்ணல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைகோர்ட்ல வந்து லோயர் ஜுடிஷியல வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் டைரக்டா கேஸ் போட முடியாது லோயர் ஜுடிஷியரியில. உங்களுக்கு ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அது வரணும்னு சொன்னா அது வந்து ஹைகோர்ட்டுக்கு தான் வரணும். அதுல உங்களுக்கு அந்த ஹைகோர்ட்ல பயிற்சி பெற்ற வழக்கறிஞர்களுக்கு தான் வந்து அதுல கேஸ் வந்து தீர்ப்பு கொடுக்க முடியும், நீதிபதியா சிறந்து இருக்க முடியும். ஆனா லோயர் ஜுடிஷியரில இருந்து வர்றவங்க, நாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சிவில் கேசஸ்ல எல்லாம் வந்து லோயர் ஜுடிஷியர்ல இருந்து வர்றவங்க ரொம்ப அருமையா பண்றாங்க. இப்போ சார் சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற ஜட்ஜஸ்ல கீதாச்சார அடிப்படையில இல்லைன்னாலும் எல்லா ஜாதிக்கும் ஒரு ப்ரொபோர்ஷனேட்டா கொடுத்திருக்காங்க. அந்த கொடுத்ததுல ப்ரொபோர்ஷனேட்டா இல்ல இருக்கிறதுல தமிழ்நாட்டுல பெரும்பான்மை சமுதாயம் வன்னியர் சமுதாயம், ஒரே ஒரு நீதிபதி இருக்கிறார். பிள்ளை சமுதாயம் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம், எத்தனை நீதிபதி? தயவுசெய்து மீண்டும் சொல்றேன், கூச்சப்படவே கூடாது. சமூக நீதியை பற்றி பேசுகின்ற பொழுது சாதி என்ற பெயரை பயன்படுத்துவது, நான் சாதியை சார்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புவோம் அல்ல, நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் சமூக நீதி என்றால் அதனுடைய அடித்தளம் சாதி. அந்த சாதியை மையமாக வைத்துதான் தேர்வு என்பதே முடியும் என்ற சூழலில் இதை பற்றி பேசாமல் ஒதுக்கவே முடியாது. இன்னொரு உதாரணம், எஸ்டி பழங்குடியினர், மலைவாழ் மக்கள் 122 வருடத்தில் ஒரே ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்திருக்கிறாரா? ஏன் இல்லை? எத்தனை வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் உயர்நீதிமன்றத்தில்? இன்றைக்கு எடுத்துக் கொள்ளுங்கள், தமிழகத்தில் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய
பல சமூகத்தினர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப நீங்க அருந்ததியினர் கம்யூனிட்டி எல்லாம் எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க கேள்வி நீதிமன்றமும் கூட இல்ல நீங்களும் கூட எல்லா கம்யூனிட்டியும் ரெப்ரசென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆகல அப்படிங்கும் பொழுது பல கமிட்டிகள் இதை பார்த்து இல்ல பல கமிட்டிகள் இதை பார்த்து நீங்க எஸ்சி எஸ்டிலயோ இல்ல இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு கூட எவ்வளவு சதவீதம் இருக்காங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு ஜட்ஜஸ் இல்ல அப்படிங்கும் பொழுது இந்த முறை அப்படிங்கிறது இந்த ஒரு கரெக்டிவ் மெஷர்ஸ் வருதல என்ன தவறு? கரெக்டிவ் மெஷர்ஸ் வரலாம். இப்போ கூட 18 நீதிபதிகளை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு எடுக்க போறாங்க. அதுல 6 பேர் வந்து கீழமை நீதிமன்றத்திலிருந்து ப்ரமோஷன்ல வரவங்க. மீதி பேர் வந்து இந்த கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றவங்க, இங்கேயும் மதுரையிலயும் பிராக்டிஸ் பண்றவங்கள தேர்வு செய்து யாரெல்லாம் வந்து சிறந்த நபர்கள் அந்த வழக்கு என்ன தேர்வு நீங்க என்னதான் தேர்வு இல்ல கீழமை நீதிமன்றங்கள்ல இருந்து வரவங்க ப்ரமோட் ஆகி வராங்கல்ல, அங்க ரிசர்வேஷன் இருக்கு, அங்கே நீங்க எடுத்துப்பீங்க. அதோட நிறுத்திப்போம், மேல வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு. மேல வச்சுக்க மாட்டோம்னே சொல்லல, மேலையும் எடுக்கிறதுல முதல் 3 நீதிபதிகள் மீதி நீதிபதிகளோட கலந்து பேசிதான் யாரையெல்லாம் வந்து வழக்கறிஞர்ல இருந்து நீதிபதி ஆக்கலான்னு முடிவு பண்ணி தான் பண்றாங்க. அவர் மேல ஏதாவது சிறு குறை பிழை எது இருந்தாலும் குற்றம் எது இருந்தாலும் அவர்கள் நீக்கப்படுகிறார்கள். போன பட்டியல் திரும்பி வந்தது நீங்கள் சொல்வதை போன்று நேர்மையாக மிக தெளிவாக தகுதியை மட்டுமே அடிப்படையாக வைத்து பட்டியல் அனுப்பப்பட்டிருந்தால் சதாசிவம் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த பொழுது சென்ற பட்டியல் ஏன் திரும்பி வந்தது? பாலாஜி அது போன தலைமை நீதிபதி கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவர் ரிட்டையர் ஆக போற ஏன்னா அவங்க வந்து அதுல இருந்த சில பேர் மேல சில குற்றங்களை சுமத்தினாங்க. அதனால வந்து நீதிபதி வந்து வேண்டாம் இந்த பட்டியல் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதே மாதிரி இப்ப யார் பேர் வருதோ அவங்க பேர்ல குற்றம் இருந்தா அதை தாராளமா தெரிவிக்கிறதுக்கு தான் மெக்கானிசம் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டில இருக்கு. அதனால சரி அப்படி பார்த்தா தென் ஆப்பிரிக்கால சவுத் ஆப்பிரிக்கால ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எடுக்கிறவங்களுக்கு ஓபன் லைவ் இன்டர்வியூ நேஷனல் சேனல்ல லைவ் இன்டர்வியூ நடக்கும். நடத்துங்க, அந்த மாதிரி நடத்தி கூட எடுக்கலாம். அந்த மாதிரி நடத்தி எடுக்கலாம். சதாசிவத்தை பற்றி குறிப்பிட்டீங்க. இந்தியாவுடைய முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்சி எஸ்டி உள்ளிட்ட தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு நீதித்துறையில் நீதிபதிகளாக வருவதில் இருப்பதில் தவறில்லை என்கிறார் சதாசிவம். நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு அவசியமா? ஒரு போதுமான ஒரு சரியான பிரதிநிதித்துவமானது இதில் பின்பற்றப்படுகிறதா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றனர்களே. இதையெல்லாம் வலியுறுத்தி இன்று வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த விவாதத்தில் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையோடு திரு பாலு அவர்களும், அதே போல இது வந்து நீதித்துறையில் நீதிபதிகள் நியமனத்தில் கூடாது அப்படிங்கிற பார்வையோடு திரு பாலாஜி அவர்களும் சுப்பிரமணியம் பாலாஜி அவர்களும் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, திரு பாலு, ஒரு நபர் இது ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால நிச்சயமாக புறக்கணிக்கப்படக்கூடாது. மெரிட்டின் அடிப்படையில அவருக்கு ஏன் வாய்ப்பு வழங்கப்படல அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நீங்க வைக்கலாம். ஆனா அவருடைய சமூகத்துக்கு இவ்வளவு சீட் வழங்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீதித்துறையில அதுவும் ஒரு ஹையர் ஜுடிஷியரியில கொண்டு வருவது அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயமா இருக்குமா? அதனாலதான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஃபோர் ஃபாதர்ஸ் நீதிபதிகள் நியமனமாகட்டும் இல்ல உதாரணத்துக்கு ராணுவமாகட்டும் அதுல எல்லாம் இதுல இருந்து விலக்கி வச்சிருக்காங்க. அதுல இருந்து விலகி போறோம்ங்கிறதா என்னுடைய கேள்வி. அதாவது நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். முறையாக தேர்வு நடத்தி தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறார்கள். யாரும் அதில் எனக்கு ஏன் கொடுக்கல உனக்கு ஏன் கொடுக்கல என்ற பேச்சு எழவில்லை. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் ஜஸ்டிஸ் வெங்கடாச்சலயா கமிட்டியினுடைய ஒரு அறிக்கை அரசியலமைப்பு சட்டத்தை ஆய்வு செய்த போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்தியா முழுவதும் ஆய்வு செய்ததில் 610 நீதிபதிகள் வெறும் 20 நீதிபதிகள் மட்டுமே தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். எனவே நீதிபதி நியமனத்தில் ஒரு முறையான பிரதிநிதித்துவம் வழங்குவதற்கான வழிமுறையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் சொல்வதை போன்று சாதியின் அடிப்படையில் யாரும் மறுப்பது என்பது தவறு என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், தேர்வு செய்யும் இடத்தில் அந்த கலிஜியம் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்வு செய்யும் இடத்தில் 1, 2, 3 நீதிபதிகளாக இருக்கிறார்களே, யார் அந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இடம்பெறுவது எப்படி? அதற்கு காரணம் இல்ல, இதற்கு மாற்றத்தான் இன்னைக்கு ஒரு ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனர் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் இதுல வந்து ஒரு ஃபைனல் சே எடுக்க போகுது. அதுல யார் இருக்காங்க? கவர்மெண்ட்ல இருந்து இருக்காங்க, அப்போசிஷன்ல இருந்து இருக்காங்க, ஜுடிஷியரியில இருந்து இருக்காங்க. சோ இப்ப இந்த ஒரு ப்ராசஸ் நம்ம தலைமை நீதிபதி அவர்களை சந்தித்தோம். முழுக்க சமூக நீதிக்கு எதிரானவர் நான் என்று அவர் சொல்லவில்லை. இந்தந்த சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். பல்வேறு விவாதங்களை நடத்தினார், ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, முதலில் எனக்கு பிடித்த பட்டியலை நான் அனுப்புகிறேன், பிறகு சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை தருகிறேன். 9 பேர் பட்டியலை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். அந்த பட்டியலை முதலில் அனுப்புகிறேன். சொல்லியிருப்பாரா? இல்ல, நான் தேர்வு செய்தார். அதற்கு
முதலில் இந்த பட்டியலை அனுப்பிவிடுகிறார், குழப்பங்கள் ஏற்படுகிறது, அதற்கு பிறகு வாய்ப்பே இல்லை என்று சொன்னால் அந்த சமூகத்திற்கான பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும். எங்களுடைய கோரிக்கை, முதலில் சமூகத்திற்கான பிரதிநிதித்துவம் கொண்ட ஒரு பட்டியலை முதலில் அனுப்புங்கள், இரண்டாவது பட்டியலை உங்கள் தேர்வின் அடிப்படையில் செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் சொன்னால், என்னை நம்புங்கள் என்று சொல்லுகிறார். நாங்கள் பல ஆண்டுகளாக, நூற்றாண்டுகளாக நம்பி நம்பி ஏமாந்தவர்கள். எங்களை பொறுத்தவரையில் வழக்கு நடத்துவதற்கு தகுதியில்லாதவர்களாக நாங்கள் இல்லை, சட்டத்தை புரிந்து கொள்ள தகுதியில்லாதவர்களாக இல்லை, தீர்ப்பு எழுத தகுதியில்லாதவர்களாக இல்லை. ஆனால் தேர்வு செய்யும் இடத்தில் இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கேஸ் பை கேஸ் பார்க்கணுமா, ஒரு மெரிட்டின் அடிப்படையில் பார்க்கணுமா, இங்க வந்து ஒரு சமூகத்தின் அடிப்படையில் எப்படி பார்க்கணும்னா, நீங்க சொன்னது போன்று பெண்களுக்கான பிரதிநிதித்துவம், சிறுபான்மையினருக்கான பிரதிநிதித்துவம், அதே போன்று குற்றவியல் துறையிற்கான பிரதிநிதித்துவம், ரிட் செக்ஷனுக்கான பிரதிநிதித்துவம், சிவில் சைடு என்று சொல்லக்கூடிய லேபர் சைடு என்று சொல்லக்கூடிய இப்ப கூட தயவுசெய்து சொல்றேன். இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் தேர்வு செய்யப்படுகின்ற பொழுது பல்வேறு தரப்பினருக்கான பிரதிநிதித்துவத்தை ஆய்வு செய்து அதற்கு பிறகுதான் செய்கிறார்கள். ஆனால் உயர்நீதிமன்றத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய முதல் 2 இடத்தில் இருப்பவர்கள் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு யார் தெரியுமோ அல்லது அவர்கள் யாரோடு நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து தகவலை பெற்று சொல்லும் பொழுது எங்களை போன்ற கேட்பாரற்ற இந்த சமூகங்கள் அந்த இடத்தில் செல்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் தான் இந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. எங்களை போன்ற நபர்கள் தகுதியானவர்கள் அப்படின்னு நீங்க சொன்னா சரியா இருக்கும். இந்த சமூகங்கள் அப்படின்னு அங்க கொண்டு வந்து சமூகங்கள் இருக்கு இல்ல. நிச்சயமா வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எப்பவுமே வெளிமாநிலக்காரர் தான். அவர் வந்து அடுத்தது 2-3 கேட்பார். அதுலயுமே திரு பாலுடைய கட்சிக்கு மாற்றுகிறது இருக்கக்கூடாது. அவங்க வந்து இப்போ தலைமை நீதிபதி வந்து தலைமையில இருக்கிற ஒரு 10 நீதிபதிகள் கிட்ட வந்து விசாரிச்சிருக்காரு. யாருடைய பெயர் எல்லாம் வருதோ அவர்கள் களங்கமற்றவர்களா இருக்காங்களான்னு சொல்லிட்டு முதல்ல நீதிபதிகள் கிட்ட விசாரிப்பாரு. அப்புறம் வந்து நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் பீரோ கிட்டையும் கேட்பாங்க போல இருக்கு. கேட்டு இவங்க மேல எல்லாம் எந்த களங்கமும் இல்லையான்ட்டு பிரிலிமினரியாவே கேக்குறாங்க. ஃபைனலா ஒத்துக்கிட்ட அப்புறம் எடுக்கிற ரிப்போர்ட் வேற. பிரிலிமினரியாவே எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு கேக்குறாங்க. அதை போன்று கேட்டுதான் வந்து இப்ப இவர் வந்து தலைமை நீதிபதி வந்து பண்ணிருக்காரு. இவர் வந்து மிகவும் சுதந்திரமான ஒரு ஆனா ஆணித்தரமான கொள்கையை கொண்ட நீதிபதி. இவர் யார் சொல்லிலாம் கேட்கவே மாட்டாரு. அவராக கன்சல்ட் பண்ணி முடிவு பண்றாரு. அதுல வந்து இல்ல ஒரு நிமிஷம், அவர் போட்ட பட்டியல்ல இப்ப வந்திருக்கிற பேர்ல பாத்தீங்கன்னா யார் மேல எந்த களங்கமும் சொல்ல முடியாத நபர்களா தான் இருக்காங்க. ஆனா இப்பொழுது இந்த ஜாதி இஷ்யூ மட்டும்தான் அவங்களுக்கு எதிராக வருதே தவிர அந்த பட்டியல்ல வந்து போன பட்டியல் மாதிரி அவங்க மேல களங்கம் சொல்ற மாதிரி யாரும் இல்ல. மீண்டும் சொல்றேன், இது யாருடைய தனிநபருக்கு எதிரான போராட்டம் அல்ல, எந்த சமூகத்திற்கு எதிரான போராட்டம். போன லிஸ்ட் தனிநபருக்கு எதிராக இருந்தது. இப்பயும் சொல்றேன், எங்களுக்கு ஏன் இல்லை என்பதற்கான போராட்டம். இதை புரிஞ்சுக்கணும் நீங்க தயவுசெய்து. நீங்க சொல்றீங்க வன்னியர், நாடார், தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, எஸ்டி, யாதவர், முத்துராஜா, அருந்ததியர், மீனவர், விஸ்வகர்மா, நாயுடு. ஒரு காலத்துல நாயுடு அதிகமா இருந்தாங்க. செலக்ஷன் பண்ற இடத்துல அவங்க இருக்கும்போது இந்த உட்பிரிவுக்கு வரல, இன்னும் இந்த அப்படின்னு நீதிபதி சொன்னார். நாங்க பேசும்போது தமிழ்நாட்டில் 300 சாதி இருக்கு, எல்லாருக்கும் கொடுக்க முடியுமான்னு சொல்லும் பொழுது நாங்க அப்படி கூட கேட்கலீங்க. இன்றைக்கு இருக்கிற சாதிகள் அல்லாத சமூகங்கள் தமிழ்நாட்டில் யார், அதில் யார் தகுதியானவர் தேர்வு செய்து கொடுங்கள் தான் நாங்க கேட்கலாம். பொதுமக்கள் கிட்ட கோர்ட்டுக்கு வர்றவங்க கிட்ட எந்த நீதிபதிகள் மேலையும் குறையே கிடையாது. எந்த நீதிபதி வந்து நீதிக்கு புறம்பா அநீதி பரிபாலனம் பண்ணிருக்காருன்னு எந்த நீதிபதி மேலையும் குற்றமே கிடையாது. இதுல யார் வந்து இந்த நீதிபதிகள் நியமனத்துல வந்து ஒரு மன கஷ்டத்தோட இருக்காங்க அப்படின்னா இங்க இருக்கிற இந்த வழக்கறிஞர்கள் மட்டும்தான். பொதுமக்களுக்கு வந்து யார் நீதிபதியா வராங்கன்னு தெரியாது. பொதுமக்களோட வழக்கு தான் இவருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த வழக்கை யார் விசாரிக்க போறா, அந்த நீதிபதி யார், அவர் என்ன ஊர், அவருடைய ஜூனியர் யார் என்று பார்த்து நிலைமைகள் இருக்குது. நிலைமைகள் இருக்கு. ஆனா அந்த மாதிரி வந்து வழக்குல தீர்ப்பு வருது அப்படின்னு வந்து எந்த களங்கமும் இது வரைக்கும் உயர்நீதிமன்றத்து மேல இல்ல, அபிஷியலா இது வரைக்கும் இல்ல. அதனால நான் வந்து அதை ஸ்டாண்ட் தான் எடுப்பேன். அதனால இந்த மாதிரி வந்து இந்த ஜாதில இருந்து வருவாங்கன்னு சொன்னா எப்பவுமே படிச்சுட்டு வராங்கன்னு சொன்னா வர்றவங்க வந்து எப்போ மேல வரப்போறாங்க. உயர் வகுப்பினரே நிறைய பேர் வந்து நல்ல பெரிய வழக்கறிஞர்கள். இன்னைக்கு பல கமிட்டிகள் இதுக்குள்ள போயிருக்கு. கரியமுண்டா கமிட்டி, ஸ்டாண்டிங் கமிட்டி எல்லாம் பார்த்ததுல போதுமான பிரதிநிதித்துவம் இல்ல. எஸ்சிக்களுக்கு இல்ல, எஸ்டிக்களுக்கு இல்ல. இவ்வளவு ஆண்டுகள் பார்த்ததுல இல்ல, குறிப்பாக பெண்களுக்கு இல்ல. இதுல இன்னொரு ரொம்ப சிம்பிள் விஷயம் இருக்கு.
அதாவது 600 நீதிபதிகள் இருக்காங்க, 20க்கும் குறைவான. ரொம்ப சிம்பிள் விஷயம் இருக்கு. அதாவது நேரடியாக நியமிக்கப்படுற நீதிபதிகளை குறைத்து நீங்க கீழே லோயர் ஜுடிஷியல்ல இருந்து வர்றவங்களை ஜாஸ்தியா பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான். நீங்க லோயர் ஜுடிஷியல்ல ஆல்ரெடி ரிசர்வேஷன் தான் வராங்க. இப்ப வந்து 1/3 தான் லோயர் ஜுடிஷியல், 2/3 ஹைகோர்ட்ல. ஒரே நிமிஷம் சார், என்னென்ன பிரச்சனைனா இந்த நீதிபதிகள் நியமனம் செய்யும் பொழுதே சாதிய துவேஷம் இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு தாழ்த்தப்பட்டவர்களை, மிக பிற்படுத்தப்பட்டவர்களை நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் 52, 53 வயதில் நியமிக்கிறார்கள். ஆனால் முன்னேறிய சமுதாயத்தினரை 46 வயதில் நியமித்து அந்த தேர்வு செய்யும் இடத்திற்கு செல்லக்கூடிய என்னிடம் புள்ளிவிவரம் இருக்கு. என்னிடம் புள்ளிவிவரம் இருக்கிறது. நிலைமை ரைட், அது இல்ல அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. நீதிபதிகள் நியமனத்தில் சரியான பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும், அல்ல இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை புதிதல்ல. நீதிமன்றமும் கூட இது சார்ந்த வழக்குகள்ல தீர்ப்புகளில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக இருக்கிறது. இதுல வந்து ஒரு சட்ட திருத்தம் வேண்டுமா, சட்ட திருத்தம் கொண்டு வந்து சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டுமா, இருக்கக்கூடிய முறையே போதுமானதா, இது பல களங்கள்ல விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு பாலு அவர்களுக்கும் திரு சுப்பிரமணியன் பாலாஜி அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.